நம்ம ஒவ்வொரு சாப்டரா பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளியராக பார்த்துட்டு வர்றோம். அடிப்படை வீடியோவிலேருந்து நம்ம இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு வர்றோம். ஸோ எந்த இடத்துலையும் நம்ம சேஞ்சஸ் பண்ணலை. புதுசாக இண்டிகேட்டரையோ இல்லை புதுசாக ஒரு எப்படி அனலைஸ் பண்ணுறங்கிற அந்த பேட்டர்னையோ நம்ம எந்த இடத்துலையும் மாற்றலை. ஒரே ஒரு பேசிக்கான விஷயந்தான். ஒரு ஹை அண்ட் லோவோட பவுண்ட்ரியை முதல்ல செப்பரேட் பண்ணுறோம். அந்த பவுண்ட்ரியை வச்சு அப்கிரேட் பண்ணுறோம், டவுன்கிரேட் பண்ணுறோம். அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல பேசிக்காக பார்த்திங்கன்னா கேண்டில் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ் நம்ம பண்ணுறோம். புரியுதுங்களா? அதே கேண்டில் அனாலிசிஸில் இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், ஃபெயில்டு கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ், கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பவுண்ட்ரி செட்டில் ஆயிடுச்சான்னு பார்க்குற அந்த அனாலிசிஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன், அவுட் சைட் பேட்டர்ன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் சேர்ந்தது ட்ரெண்டு. அந்த வி பேட்டர்னோட அந்த தலையை உடச்சி கீழே உள்ள பாட்டம் உடச்சி போகுதுன்னா அந்த ட்ரெண்டுக்கு பேர் செல் ட்ரெண்டு. அதே மாதிரி ஒரு ஏ பேட்டர்னோட தலையை மேலே உள்ள அந்த தலையை உடச்சி மேலே போகுது அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் பை ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான் அடிப்படை. இந்த அளவுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு மேலெலாம் பெருசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ப்ரைஸை போட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் குழப்பம்தான் மிஞ்சும். இது போதும். ஒரு 10 மார்க் கேள்விக்கு 100 மார்க்கில் எவ்வளோ படிக்கணுமோ, எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகணுமோ, எவ்வளோ நாலேஜை வளர்த்துக்கணுமோ அவ்வளோ இருந்தால் போதும். இதுக்கு மேலே நீங்கள் ஓவர் நாலேஜ் டெக்னிக்கலாக எடுக்க தேவையில்லை. ஸோ இந்த ஒரு விஷயமே போதும். உலகத்தில் இருக்கிற எந்த சார்ட்டை கொடுத்தாலும் உங்களால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது எல்லா ஃப்ரேமுக்கும் வேலை செய்யும். நீங்கள் மார்க்கெட்டை ரொம்ப பக்கத்தில் பார்க்கணுன்னாலும் இது வேலை செய்யும், ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கணுன்னாலும் வேலை செய்யும். இது ட்ரேடிங்காக இருந்தாலும் வேலை செய்யும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் வேலை செய்யும், ஸ்கேல்பிங்காக இருந்தாலும் வேலை செய்யும், எதுவாக இருந்தாலும் இது வேலை செய்யும். புரியுதுங்களா? அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரன் என்ன மாதிரி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்களோட இடத்துலேருந்து இது மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது. அதனால தான் இது வேலை செய்யுது. ஓவர் வேல்யூ, அண்டர் வேல்யூ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். பணக்காரங்க ஓவர் வேல்யூவில் என்ன பண்ணுவாங்க, அண்டர் வேல்யூவில் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டோட டெப்த்து, ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி அதை பணக்காரங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களோட பயத்தையும் உங்களோட ஆசையையும் கடைசி வரைக்கும் அவங்க எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரி அவங்களுக்கு லாபம் போகுது, எப்படி உங்களுக்கு நஷ்டம் வருது, எல்லா விஷயமும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரில், ஒரு ப்ரைஸோட ஸ்ட்ரக்சரில் எப்படியெல்லாம் இருக்கும். முதல்ல மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்கில் ஆரம்பித்தா கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடுக்கு போய் அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு போகும் மேலே ஓவர் வேல்யூவில். அப்போ அது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்லேருந்து கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் வேகமாக ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் அது முடியும் அப்படின்லாம் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளியர் கட்டாக சொல்லியிருக்கோம். அது மார்க்கெட்டை குறித்த பார்வையே உங்களுக்கு மாறி இருக்கும். ஓப்பனாக சொன்னால் அதான் விஷயம். திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி உலகத்தில் எந்த சேனல்லையுமே இவ்வளோ எளிமையாக யதார்த்தமாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரே பேட்டர்னில் இருக்காது. ஒரு இண்டிகேட்டர் எடுத்து வச்சா அதுக்கு சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர்ஸ் ஒரு 2 வைப்பாங்க, இல்லை 3 வைப்பாங்க, இல்லை 4 வைப்பாங்க. நம்ம எந்த விஷயமே பண்ணலை. இதே மாதிரி எங்களோட ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து இவ்வளோலாம் வரைஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. வெறும் சார்ட்டை வச்சுக்கிட்டே ஜஸ்ட் லைக் தட் இமேஜின் பண்ணிட்டு பார்த்தாலே தெரியும் சார்ட் உங்களோட பேசும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த அளவுக்கு பேசும். ஸோ அதெல்லாம் 100% உண்மை. புரியுதுங்களா? இப்போ இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தாலே அடுத்த சார்ட் இங்கே தான் போகுது, இங்கே தான் வருது, ப்ரைஸோட நகர்வுகள் இப்படி தான் இருக்க போகுது. நான் எப்பெல்லாம் சார்ட்டுன்னு சொல்கிறேனோ நீங்கள் அப்போல்லாம் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. சார்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸோட படம் தான் சார்ட்.
ப்ரைஸை ஒரு படமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதுதான் சார்ட்டு. அதுதான் அதோட ஒவ்வொரு இதையும் கேண்டில்ன்றோம். புரியுதுங்களா? ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது அந்த படத்துக்கு பேர் பேட்டர்ன்றோம். 3 பேட்டர்ன் தான். அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் என்ன மாதிரி ஃபார்மேஷனில் நடந்திருக்கு. இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இந்த மேலேருந்து கீழே வந்து இங்கே பச்சை கலராக போயிருக்கு. அப்போ ஒரு வி பேட்டர்ன். இதை உடைச்சி அடுத்த வி பேட்டர்ன் பாருங்கள், இந்த தலையை உடைச்சி கீழே வந்திருக்கு. அடுத்த வி பேட்டர்ன் பாருங்கள், இந்த தலையை உடைச்சி கீழே வந்திருக்கு. அடுத்த வி பேட்டர்ன் பாருங்கள், இந்த தலையை உடைச்சி கீழே வந்திருக்கு. அப்போ என்ன ஆகுது, வி பேட்டர்னோட தலையாக உடைச்சிட்டே வருதுன்னா அது டவுன் ட்ரெண்டு, செல் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? செல் ட்ரெண்ட்னா செல் பண்ணுன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் செல் பண்ணுறாங்க, வாங்குறதுக்கு தயாராங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்கள் லாங்குவேஜில் பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். செல் ட்ரெண்ட் அப்படின்னா நிறைய பேர் விற்கிறாங்க, இந்த இடத்துல வாங்குங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பணக்காரனோட மொழியில் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும், பணக்காரனோட பார்வையில் நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். அப்போ தான் பணம் கிடைக்கும். சரிங்களா? ஒரு ஏழையோட பார்வையில் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா பணம் கிடைக்காது, பணத்தை கொடுப்பீங்க. பணத்தை சம்பாதிக்கிறவன் பணக்காரன், பணத்தை இழக்கிறவன் ஏழை. அதான அர்த்தம். அப்போ பண வரவு உங்கள்கிட்ட அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் பணக்காரனாக முடியும். உங்கள்கிட்ட இருந்து பணம் செலவு அதிகமாகவே போயிட்டு இருக்குன்னா நீங்கள் பணக்காரனாக முடியாது, ஏழையாக தான் ஆக முடியும். அப்போ என்ன அர்த்தம், செல் ட்ரெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய பேர் அந்த இடத்துல செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சார்ட்டு உங்களோட பேசுது. புரியுதா? நீங்க சார்ட்டுக்கிட்ட பேசாதீங்க, சார்ட்டு உங்களோட பேசுது. இது செல் ட்ரெண்டுப்பா, நிறைய பேர் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செல்லை வாங்கக்கூடிய ஒரு நபரா நீ இரு. ஏன், கீழே வர 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 தலையை உடைச்சி கீழே வர 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 தான் அண்டர் வேல்யூல கிடைக்குது. இந்த இடத்துல 79,500 இருந்த பிட்காயின் இந்த இடத்துல 75,000க்கு கிடைக்குதுப்பா, வாய்ப்பு இருந்தா அனலைஸ் பண்ணி வாங்கு அப்படின்னு சார்ட்டு உங்களோட பேசுது. அதை புரியணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், சார்ட் உங்களோட பேசும், சார்ட் உங்களோட பேசும், சார்ட் உங்களோட பேசும். நீங்க உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது பைத்தியக்காரன் மாதிரி ட்ரேட் எடுத்துட்டு. மார்க்கெட்டில் என்ன ஒரு இண்டிகேஷன் வருதோ, ப்ரைஸில் என்ன ஒரு இண்டிகேஷன் வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சார்ட்டு உங்களோட பேசுது. ஒரு படம் பார்த்தா என்ன சொல்லும், அந்த படம் உங்களோட பேசும். அந்த படம் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லும், இல்லை ஒரு நீதியை சொல்லும், ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுதா இல்லையா. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது புக்கில் படம் பார்த்து கதையெல்லாம் படிச்சிருப்போம். அந்த புக்கு உங்களோட பேசுது. அப்போ என்ன அர்த்தம், சார்ட்டு என்ன சொல்லுதுன்னு நீங்கள் கேட்கணும். அப்போ அந்த சார்ட்டு சொல்கிறதே உங்களுக்கு புரியாமல் நீங்கள் அதை பார்த்துட்டு வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும், போய் சேரவே முடியாது. அதே மாதிரி தான். அப்போ மேலே போகிறது என்ன அர்த்தம், ஒரு ஏ பேட்டர்னோட தலையை உடைக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இங்கேருந்து பச்சை கலராக போயிருக்கு, திரும்ப சிகப்பு கலராக வந்திருக்கு. இதோட தலையை உடைக்குது, இங்கே உடைக்குது. விக்கு மட்டும் தான் போயிருக்கு, பாடி போகணும் ஆக்சுவலி, இல்லைன்னா இது மொத்தமாக சேர்த்துக்கோங்க. ஏ பேட்டர்ன் தலையை உடைக்குது, தலையை உடைச்சி தலை போகுது. அப்போ என்ன அர்த்தம், சார்ட்டு என்ன சொல்லுது, நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சார்ட்டு சொல்லுது. புரியுதா? சார்ட்டோட லாங்குவேஜ் அதுதான். சார்ட்டு பேசுறத நீங்க புரிஞ்சு பண்ணணும், அப்பதான் பணம் வரும். அப்ப நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், உங்கள்ட்ட இருந்தா அதிக விலைக்கு விற்கலாம். இப்போ நீங்க 75,400 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது 79,000 வந்துருச்சுப்பா, நிறைய பேர் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க ரீட்டைலர்ஸ், நீ விற்கணும்னா விற்கலாம் அப்படிங்கிறதான் சார்ட்டோட அர்த்தம். ஒரு இடத்துல கடையே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், கடை ஆரம்பிக்கலாம். அதான அர்த்தம். கடையே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல கஸ்டமர் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு, கஸ்டமர் இருக்காங்க, கடை இல்லைன்னா கடை ஆரம்பிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், நிறைய வியாபாரம் பண்ணலாம். ஏன்னா இங்கே கடையே இல்லை. ஒரு இடத்துல கடை நிறைய இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கடை ஆரம்பிக்கக்கூடாது, அந்த இடத்துல அந்த ப்ராடக்டை வாங்குற நபராக மாறணும். ஏன்னா ஒரு ஒரு கடை இருக்க வேண்டிய இடத்துல 10 கடை இருக்கு. அப்போ 10 கடையும் போட்டி போட்டு விலையை கொடுப்பாங்க, விலையை குறைப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பை, நிறைய பேர் செல் பண்ணுறாங்க, அதான அர்த்தம். நிறைய பேர் கடை வச்சுருக்காங்கன்னா என்ன அர்த்தம், நிறைய பேர் விற்கிறாங்க, அந்த பொருளை செல் பண்ணுறாங்க. அப்போ செல் அதிகமாக நடக்கிற இடத்துல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, சீப் அண்ட் பெஸ்ட்டாக அந்த பொருள் கிடைக்கும். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பை, வாங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள இடம். கரெக்டாக? சரி, அப்போ நிறைய அந்த இடத்துல கடையே இல்லை, நிறைய கஸ்டமர் இருக்காங்க, அந்த இடம் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அந்த இடத்துல விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஏன், அந்த இடத்துல நிறைய பேர் வாங்க தயாரா இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன உதாரணத்துல நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும், அந்த இடத்துல சீப்பா நம்ம வாங்குறதுக்கு பார்க்கணும்.
அதே மாதிரி நிறைய இடத்துல வாங்க தயாரா இருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம விற்கிறதுக்கு பார்க்கணும். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படைக்கு நீங்க அகெயின்ஸ்டா போனீங்கன்னா லைஃப் லாங்கா நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில ஜெயிக்க முடியாது. 1000 ரூபா இருக்கிற HDFC 2000 ரூபா போகுது அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். அண்டர் வேல்யூல உள்ளது ஓவர் வேல்யூக்கு போகுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 1000 ரூபா இருந்த HDFC 2000 ரூபா போச்சுன்னு சந்தோஷப்படுறீங்க, ஆச்சரியப்படுறீங்க. அது வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி 1000 ரூபா இருந்த HDFC 500 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். ஏன்? உங்களோட ரா மெட்டீரியலே கம்மி விலையில கிடைக்குது. புரியுதுங்களா? ஒரு ஒரு ஹோட்டல் நடத்துறவர் மைதாவோட விலை அப்படியே பாதி ரூபாயா குறைஞ்சுன்னா என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவாரு. ஆயிலோட விலை பாதியா குறைஞ்சா என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவாரு. காயோட விலை குறைஞ்சா சந்தோஷப்படுவாரு. இதோட விலையெல்லாம் கூடுது அப்படின்னா வருத்தம் தான் படணும். ஆனா நீங்க பாருங்க, வருத்தமா படுறீங்க. எப்ப விலை குறையுதோ அப்ப பயப்படுறீங்க. எப்ப விலை அதிகமாகுதோ அப்ப ஆசைப்படுறீங்க. அப்ப என்ன ஆகுது? சார்ட் என்ன பேசுதோ அந்த சார்ட்டோட மொழியே உங்களுக்கு புரியவே இல்லை. அதனாலதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு லாஸ் வருது. புரியவே இல்லைங்கிறத விட உங்களை அப்படி பழக்கிட்டாங்க. அதனாலதான் சொன்னேன், நீங்க வெறும் பால்வாடி சுயமாவே உங்களுக்கு சிந்திக்கிற அந்த ஸ்டேஜ்ல நீங்க இல்லை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க டீட்டெயிலா நுணுக்கமா புரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி சொல்றதுதான், நீங்க இதுக்கு மேல ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணுங்க, பண்ணாம போங்க, இருங்க, இருக்காம போங்க. பண்ணுனா தெளிவா 100% தொழிலா கத்துக்கிட்டு ₹1 கூட லாஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு கெத்தா பண்ணுங்க. இல்லையா இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு வேற ஏதாவது வழி இருந்தா போய் பாருங்க. நிறைய வழிகள் இருக்கு பிழைக்கிறதுக்கு. மேலும் மேலும் பணத்தை லாஸ் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. புரியுதுங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, நான் நிறைய சொல்லியிருக்கேன் பழைய வீடியோக்கள்ல. அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எமோஷனல் கேம், எமோஷனல் வார் நடக்கிற இடம். புரியுதுங்களா? ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். 1000 தானே 2000 தானேன்ற மாதிரி இருக்கும். அது எந்த அளவுக்கு போகுன்றது யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? பச்சையா சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாரிச்ச ஏழைகளை விட அழிஞ்ச ஏழைகள் தான் அதிகம். இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அதுக்காக யாருமே சம்பாதிக்கலன்னு நான் சொல்ல வரல. ஏழைகள் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்ட் செட். நீங்க என்னவா பாக்குறீங்கன்றது தான் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ சம்பாரிச்ச ஏழையை விட அழிஞ்ச ஏழைகள் தான் அதிகம். ஏழையோட மைண்ட் செட்ல இருந்தவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கவே முடியாது. அதை நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். அதனாலதான் நான் சொன்னேன், இது பணக்காரனுக்கான சந்தை. நீங்க பணக்காரனோட மைண்ட் செட்ல பணக்கார மாதிரி நீங்க திங்க் பண்ணலைன்னா, பணக்கார மாதிரி உங்க ஃபண்டை மேனேஜ் பண்ணலைன்னா, பணக்கார மாதிரி நீங்க தைரியமா இல்லைன்னா நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு லாய்க்கு இல்லாத ஆளு. லாய்க்கும் இல்லாம மீன்ஸ் ஆல்ஸ்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்க சரிப்பட்டே வரமாட்டீங்க. ₹1 கூட உங்களால சம்பாதிக்க முடியாது. கடைசி வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து காசு மட்டும்தான் போயிட்டு இருக்கும். நீங்க உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட்ல வேணாலும் படிங்க, என்ன மாதிரியான ஒரு ஸ்கில் பர்சனா வேணாலும் இருங்க, பணம் வராது. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க? அகெயின்ஸ்டா போறீங்க. அகெயின்ஸ்டா போகும்போது எப்படி பணம் வரும்? அடிப்படையே தப்பு. அதான் நான் சொன்னேன் இல்லையா? சென்னையில இருந்து நீங்க திருச்சி போனோம்னா அதோட ரூட் வேற. நீங்க திருப்பதி பக்கம் போயிட்டு சென்னை திருச்சி வருமானு எதிர்பார்க்குறீங்க, வராது. கடைசி வரைக்கும் வராது. அதனால தான் சொன்னேன், ₹1 கூட நீங்க சம்பாதிக்க முடியாது. இது பணக்காரனுக்கான சந்தை. உங்களோட மனநிலை பணக்காரத்தனமா என்னைக்கு மாறுதோ, உங்களோட பணத்தை நீங்க எப்படி பணக்கார மாதிரி டீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, புரியுதுங்களா? அது மாதிரி உங்களோட சைக்காலஜி எப்ப பயம் இல்லாம இருக்கோ, ஆசை இல்லாம இருக்கோ, புரியுதுங்களா? ஆசைன்னா என்ன? பேராசை. 1000 ரூபாய் போட்டா டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேரெல்லாம் தொழில் கிடையாது. 1000 ரூபாய் போட்டு டெய்லி 1000 ரூபாய் எடுக்கிறது தொழில் கிடையாது. அது வேறையா இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது. புரியுதுங்களா? இப்போ பணக்காரன் மாதிரி சிந்திக்கணும். பணக்காரன் எப்பவுமே பேராசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு திட்டங்கள் தான் இருக்கும். அடுத்தடுத்து இது இது பண்ணணும், இது இது பண்ணணும், இது இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். எந்த இடத்துலையும் சும்மா போட்டு ஒரு ஃப்ளூக்ல ஓவர் நைட்ல இதை இப்படி பண்ணிட்டு வந்துடலாம், அதை அப்படி பண்ணிட்டு வந்துடலாம்னு இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு என்னது ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னன்னா ஸ்ட்ராங்கா ஒரு ப்ராஃபிட் தர்ற ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதை தெளிவா மூவ் பண்ணுவாங்க. அதனால இது முழுக்க முழுக்க ஒரு பணக்காரனுக்கான சந்தை. பணக்காரன் பணம் சம்பாதிக்கிறதுக்கான இடம். பச்சையா சொன்னா அதுதான்.
இது ஏழைகள் பணத்தை இழக்கிறதுக்கான இடம். நீங்க யாரா இருக்கீங்க? நீங்க 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு பணக்காரன் மாதிரி அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா நீங்களும் பணக்காரன் தான். இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா உங்களோட மைண்ட் செட்டே மாறணும். முதல்ல சார்ட்டை பார்க்குற பார்வையே முதல்ல மாறணும். சரிங்களா? ஓவர் வேல்யூ நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க. அண்டர் வேல்யூல முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்க பணக்காரன் மாதிரி திங்க் பண்ணாத வரைக்கும் நீங்க பணக்காரன் ஆக முடியாது. புரியுதுங்களா? முதல்ல கற்பனையில பணக்காரனா இருக்கணும். அப்பதான் நிஜத்துல பணக்காரனா இருக்க முடியும். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இதை தான் நான் முதல் வீடியோல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் 1000 வீடியோ போட்டாலும் நான் இதைத்தான் சொல்ல போறேன். புரியுதுங்களா? 2 வீடியோ 3 வீடியோல உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலன்னா இன்னும் 3000 வீடியோ போட்டாலும் உங்களுக்கு புரியாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க இந்த 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 சேனலை விட்டு நீங்க வெளியேறி போய் வேற ஏதாவது வேலையை பாருங்கன்னு சொல்றது அதுதான். இங்க நீங்க ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வேண்டாம், கமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், ஒன்னத்துக்கும் புரியாது. உங்களுக்கு அடிப்படையே புரியலன்னா அவ்வளவுதான். நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கே சரிப்பட்டு வராத ஆளு. நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, இல்லையா வேற யாராவது சேனல் இருந்தா பாருங்க. உங்களை இன்னும் ஏழையாக்குறதுக்கு நிறைய ஐடியாஸ் அங்க கொடுப்பாங்க. நிறைய உங்களுக்கு ஆசை வார்த்தைகள் நிறைய காட்டுவாங்க. புரியுதுங்களா? அதான் நான் சொன்னேன்ல, பண்ட பாத்திரம் வைக்கிறவங்க அதெல்லாம் இந்த இந்த கல்லை வாங்கிட்டு போங்க, சூப்பரா பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலான்னு. புரியுதுங்களா? அது வந்து வேலைக்கு ஆகாது. அதனாலதான் நான் சொன்னேன், உண்மையிலே இது பயன்படுது உங்களுக்கு அப்படின்னா ஒருத்தர் பார்த்தா கூட போதும், ஒருத்தர் சக்சஸ் பண்ணா கூட போதும். அதுதான் இந்த சேனலோட நோக்கம். எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதுல நான் சம்பாதிக்கணும்னு கிடையாது. அதனாலதான் நான் வர்ற விளம்பரத்தை கூட ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல ஒரு 10 வீடியோக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 நாள் 20 நாளுக்கு அப்புறம் தான் அந்த விளம்பரத்தையே அந்த வீடியோல நான் ஆன் பண்ணுவேன். அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த 10 வீடியோ புதுசா இருக்கும். அதை அவங்க தங்குதடை இல்லாம பார்த்தா போதுன்றதுக்காக தான். புரியுதுங்களா? அதான் நான் அடிக்கடி சொல்றதான், உங்களையே நான் சம்பாதிக்க வைக்க முடியும்னா, இவ்வளவு சார்ட்டை நான் கிளாரிட்டியா பார்க்க முடியும்னா என்னோட அனுபவம் என்னன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஒரு வீடியோவா 10 நிமிஷம் பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்க உண்மையிலே இண்டஸ்ட்ரியில தான் இருந்திருந்தீங்க, இண்டஸ்ட்ரியில செமத்தியா அடி வாங்கியிருந்தீங்கன்னா நான் சொல்றது உண்மையா பொய்யான்றது தெரிஞ்சிடும். என்னோட நாலேஜ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? அதனாலதான் அதோட நான் நிப்பாட்டல, ஓப்பன் சேலஞ்சும் பண்றேன். ட்ரைனிங் வாங்க. ட்ரைனிங்ல உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சா போதும். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் இதுதான். பெரிய அளவுல நீங்க படிச்சிருக்கணும், பெரிய அளவுல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்களோட மாத சம்பளம் எவ்வளவோ அது மாதிரி 1 மாதம் 2 மாதம் நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணா போதும். அடுத்த 3 வருஷத்துல நீங்க மாசம் என்ன சம்பாதிக்கலாம், அது மாதிரி ஒரு 15-20 மடங்கு சர்வசாதாரணமா மாசம் மாசம் இந்த இண்டஸ்ட்ரி உங்களை வளர்த்து கூட்டிட்டு போகும். அதுக்கு உண்டான நேர்த்தியோட பண்ணுனா, சரியா பண்ணாதானே போக முடியும். சரியா மீன்ஸ் என்ன, ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அளவுகள் தான் முக்கியம். அளவுகள்லாம் என்ன, நீங்க 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணணுமோ அதை சரியா பண்ணணும். அதுதான் விஷயம். 10,000 ரூபாய்க்கு வச்சுட்டு டெய்லி 10,000 ரூபாய் எடுக்கிறதுக்கு பிளான் போடக்கூடாது. போட்டீங்கன்னா அது பிச்சுக்கிட்டு போயிடும். நான் நேத்தோட சாப்டர்ல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஒரு 10,000 ரூபாய் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போறவர் என்ன என்ன மடங்குல சம்பாதிக்கணும், இல்ல அதை அதிகப்படுத்தணும்னா என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் நான் பழைய வீடியோக்கள்ல தெளிவா சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், இது என்னோட 25 வருஷம் இரவு பகலா இந்த இண்டஸ்ட்ரியில என்ன சொல்றது, நான் பணக்காரனோட இடத்துல இருந்து திங்க் பண்ணி அவ்வளவு விஷயத்தையும் அதான சொல்ல. உலகத்துல எந்த சேனல்ல தேடினாலும் இவ்வளவு ஓப்பனா இருக்காது, விஷயம் இருக்காது. ஏன்னா முதல்ல அவங்களுக்கே அது தெரியாது. தெரிஞ்சாதானே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கே அது தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, இந்த சேனல் பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் புரியலைன்னா நீங்க உலகத்துல எந்த சேனல் பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. அதான் விஷயம். ஏன்னா இதை விட எளிமையா உலகத்துல ஒருத்தராலையும் சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் வந்து முதல்ல உங்களோட கம்யூனிகேட்டே பண்ண மாட்டாங்க. அவங்களோட இதெல்லாம் வேற 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 லெவல்ல இருக்கும். அவங்க உங்க லெவலுக்கு இறங்கி இந்த அளவுக்கு எளிமையா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்படியே சொல்லி கொடுத்தாலும் அவங்க ரொம்ப அதிமேதாவித்தனமா தான் பேசுவாங்க. அது உங்களுக்கே புரியாது. புரியுங்களா? அவங்கள்ட்ட நீங்க அந்த அந்த விஷயத்த நீங்க பேசாமலே இருந்திருக்கலாம், இல்ல அந்த கோர்ஸை நீங்க அட்டன் பண்ணாமலே இருந்திருக்கலாம், இல்ல அந்த வீடியோவை நீங்க பார்க்காமலே இருந்திருக்கலாம். ரொம்ப அதிமேதாவித்தனமா தான் இருக்கும். அதனால டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது இவ்வளவுதான். இது போதும். இதை வச்சுட்டே நீங்க அந்த 10 மார்க் கேள்விக்கு நீங்க உலகத்துல எந்த சார்ட்டை கொடுத்தாலும் அதுக்கு உண்டான அனாலிசிஸை நீங்க கிளியர் கட்டா பண்ண முடியும். சரி, ஓகே. நம்ம இப்ப என்ன பண்ணலாம், கடந்த 2-3 நாளா தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம்.
ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கேருந்து வந்த பிட்காயின் இந்த இடத்துக்கு வந்துச்சு. இது நேற்று நம்ம பார்த்தோம் 30ஆம் தேதி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ திரும்பி போயிட்டுருக்கு. அப்போ திரும்பி போகும்போது எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ செல்லர் எங்கேருந்து கொண்டு வந்தாங்களோ பையர் எங்கேருந்து கொண்டு போனாங்களோ அதோட 50% தான் அதோட ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல ரெஸ்ட் எடுப்பாங்க. புரியுதுங்களா? பையரோட தலையத்தோட செல்லரோட தலையை உடைச்சு கீழே போக பையரும் இது ஆப்போனன்ட் கேம். இவங்களோட தலையை அவங்க தொட பார்ப்பாங்க, அவங்களோட தலையை இவங்க தொட பார்ப்பாங்க. இதானே கேமு. கயிறு இழுக்கிற போட்டினா என்ன? அவங்கள இவங்க பக்கம் இழுக்க பார்ப்பாங்க, இவங்க அவங்கள இழுக்க பார்ப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். இதான் கயிறு இழுக்க. சிம்பிள். அவ்வளோதான். எல்லாத்தோட போட்டினா என்ன? இதோட பேஸே அதானே. இவங்க இப்போ ஒரு ஒரு 10 காயின் இருக்கு, அதை இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரெக்கவரி பண்ண பார்ப்பாங்க. கேரம்லயும் அதானே. ஒரு ஒரு வார்னா என்ன, கேம்னா என்ன, அதுதான் அதோட பேசிக். புரியுதுங்களா? வார் ஆல்சோ ஏ கேம், கேம் ஆல்சோ ஏ வார். எல்லாமே இதெல்லாம் என்ன, ரெண்டுமே ஒன்று தான். புரியுதுங்களா? அதை விளையாட்டுக்கு பண்ணா அது அது என்ன சொல்ற விளையாட்டுன்றோம், அதை நிஜமா பண்ணா சண்டைங்கிறோம். அவ்வளோதான். இவ்வளவுதான் விஷயம். ரெண்டுலையுமே அடிப்படை ஒண்ணுதான். ஸோ அப்போ அதே மாதிரி என்ன பண்றோம், பையரும் செல்லருக்கும் நடக்கிற ஒரு எமோஷனல் வார், எக்கனாமிக்கல் வார் தான் என்னது ஸ்டாக் மார்க்கெட். இது இது வந்து பையருக்கும் செல்லருக்கும் நடக்கிற அந்த மனநிலையோட பரிமாற்றம் தான் ஸ்டாக் மார்க்கெட். அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல பயப்படுறீங்களா, அந்த இடத்துல ஆசைப்படுறீங்களா, இல்ல அமைதியா இருக்கீங்களா? இந்த 3 விஷயம் தான். இந்த 3 கேள்விக்கு பதில் தெரிஞ்சா போதும். அவ்வளவுதான். எந்த சூழ்நிலையும் இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் இருக்கணும். பயப்படுறீங்களா, இல்ல ரொம்ப ஆசைப்படுறீங்களா, இல்ல அமைதியா இருக்கிறீங்களா? எப்படி இருக்க முடியுது? உலகத்திலே உங்களுக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரியும். புரியுதுங்களா? வேற யாருக்கும் உங்களை பத்தி நல்லா தெரியாது. அதாவது இன்டெப்தா தெரியலன்னா கூட என்ன, இப்ப என்ன மனநிலையில இருக்கீங்களாவது கண்டிப்பா தெரியுங்களா? இப்ப நீங்க பயப்படுறீங்களா, இல்ல நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்களா, இல்ல அமைதியா இருக்கீங்களான்னு தெரியும். அப்ப நீங்க 100 ட்ரேட் பண்ணீங்கன்னா எத்தனை ட்ரேட்ல அமைதியா இருக்கீங்க மார்க்கெட்ல என்ன நடந்தாலும், ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம். அதனாலதான் நான் சொன்னேன், ட்ரேடை எடுத்த உடனே தான் 80% வேலைகள் இருக்கு. அப்போ கொஸ்டின் 10 விதமான கேள்விகள் இருக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன்ல. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல 10 விதமான கொஸ்டின் இருக்கு. இந்த 10 விதமான கொஸ்டினுக்கும் ஆன்சர் கிளியர் கட்டா தெரியணும். சும்மா சமாளிக்கிற காலம் தெரியக்கூடாது. கரெக்டா? அப்ப ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் முதல் கேள்வி, நீங்க பயப்படுறீங்களா, இல்ல ரொம்ப பேராசைப்படுறீங்களா, இல்ல பேராசைப்பட்டீங்களா, இல்ல அமைதியா இருக்கீங்களா? ஸோ இதுதான் முக்கியம். முதல் கேள்வி. இந்த முதல் கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே உங்க ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும். நீங்க அந்த ட்ரேட் எடுக்கும்போது ரொம்ப பேராசைப்பட்டீங்களா, இல்ல இப்ப பேராசையா இருக்கீங்களா, ஐயோ மேல போயிருக்கு கீழே போகுது, இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாமோ வித்திருக்கலாமோ, பேசுங்களா மைண்ட் உங்களோட. இப்ப நீங்க பேராசைப்பட்டீங்களா, இல்ல பேராசைப்படுறீங்களா, இல்ல பயந்தீங்களா, இல்ல பயப்படுறீங்களா? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கரண்ட் சுச்சுவேஷன், ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அவ்வளவுதானே. ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, இதை கம்பேர் பண்ணாதானே தெரியும். அப்போ நீங்க என்ன பண்ணீங்க, எடுக்கும்போது ரொம்ப பேராசைப்பட்டீங்களா, ஆமா பேராசைப்பட்டேன். அது எப்படி தெரியும், ஒரு லாட்டு போட வேண்டிய இடத்துல 10 லாட்டு போட்டேன், சரி ஓகே ரைட்டு. இப்போ எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் கரெக்ட் தான், 10 லாட்டு போட்டது கரெக்ட். இப்போ எப்படி இருக்கீங்க, ரொம்ப மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவராக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஓ சூப்பர், நான் பண்ணது கரெக்ட் தான், 10 லாட்டு போட்டது நல்லதா போச்சு, நல்ல வேலை, ஒரு லாட்டு போடலாம்னு நினச்சேன். இப்போ நீங்கள் பேராசைப்படுறீங்களா, ஆன்சர் என்னன்னு தெரியும். ரெண்டாவது, பொறுமையாக இருக்கீங்களா, அமைதியாக இருக்கீங்களா, பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கிறீங்களா அப்படின்னா ரெண்டு விதத்துலையுமே இது பொருந்தும். ஒரு 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 ஸ்டாக்கை வாங்கும் போதும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், ரெண்டாவது அதை விற்கும் போதும் அதை விட அதீத பொறுமையாக இருக்கணும். நிறைய பேர் சூப்பரான பிளேஸ்ல வாங்கிடுவாங்க, ஆனா என்ன பண்ண முடியாது அவங்களால, அந்த டார்கெட் போற வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாது. 5 ரூபா பார்த்தாலே கை கால்லாம் நடுங்கும். அது மாதிரி நிறைய பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா, ஸ்டாப் லாஸ் ஆயிரக்கணக்கில் விடுவாங்க, ஆனா ப்ராஃபிட் 5 ரூபா அளவுல கூட விட மாட்டாங்க. அப்ப எப்படி ப்ராஃபிட் வரும்? நீங்க வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதே அளவு விற்கிறதுக்கும் பண்ணணும். சொல்ல போனா வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதோ அதுல பாதி தான் விற்கிறதுக்கு ஆகும், ஆனா அந்த பாதி கூட போட மாட்டாங்க.
அதான் சொல்றேனே, ட்ரேட எடுத்ததுக்கு அப்புறம் தான் 80% வேலைகள் இருக்கு. அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப நீங்க எல்லா டைமே நான் அமைதியா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஆன்சர் நீங்க இருந்தா மட்டும்தான் நீங்க இதுல ஜெயிக்க முடியும். அப்ப நீங்க அமைதியா இல்ல, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் படபடப்பா இருக்கு, கொஞ்சம் பேராசையா இருக்கு, இல்ல நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இன்னும் சைக்காலஜிக்கலா 1% அளவு கூட நீங்க பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். முதல் கேள்வி. ஏன்னா இந்த மார்க்கெட்டை இந்த பணத்தை ஹேண்டில் பண்றதே ஆப்ரேட் பண்றதே நீங்க தான். அப்ப நீங்க முதல்ல என்ன மனநிலையோட இருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி. முதல் கேள்வியில ஆன்சர்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிரும். இது ரிசல்ட்னா இந்த ட்ரேடோட ரிசல்ட் மட்டும் சொல்லல, இந்த இண்டஸ்ட்ரியிலே நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல சைக்காலஜிக்கலா உங்கள்ட்ட என்ன இருக்கக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் ட்ரேடை எடுக்கிறதுக்கு பின்னாடி வர்றது பயம், ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதிகபட்சம் வர்றது ஆசை. எந்த சூழ்நிலையும் நீங்க அளவுக்கு அதிகமா ஆசை மீன்ஸ் என்ன? 10,000 ரூபா வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்? 100 ரூபா இந்த அளவுல தான் ப்ராஃபிட் வரணும். இல்ல அதிகபட்சம் 3 டிஜிட் பெரிய நம்பர் 999 ரூபா அளவுக்கு தான் ப்ராஃபிட் வரணும் உங்க ட்ரேடு முடியும் போது. அப்ப நீங்க அதுக்கு தகுந்த டார்கெட், ஐ மீன் அதுக்கு தகுந்த பொசிஷன் எடுத்திருக்கணும். ஆனா ட்ரேட் முடியும் போது உங்களுக்கு 2,000 ரூபா வருது, 3,000 ரூபா வருது, அது ஆப்ஷன்ல இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் விஷயம் ஒண்ணுதான். ஆப்ஷனா இருந்தாலும் போனா லாஸ் ஆகத்தானே செய்யும். அப்ப இதை தாண்டி வருதுனாலே நீங்க பேராசையோட பிடியில இருக்கீங்கன்னு அர்த்தம். எதுவுமே தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது தொழில்ல. அப்படின்னா உங்களுக்கு அதை யாரும் சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த சொல்லி கொடுக்குறவருக்கே தெரியலைன்னு அர்த்தம். அதுதான் பிரச்சனை. தொழில் வந்து தெரியாமலாம் லாஸ் ஆகவே ஆகாது. கிளியர் கட்டா ஒரு தொழில் ஏன் லாஸ் ஆச்சு, ஏன் ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு துல்லியமா சொல்ல முடியும். சமையல் மாதிரி தான் ட்ரேடிங்கும். இவ்வளவு இவ்வளவு அரிசி போட்டா இவ்வளவு சிக்கன், இவ்வளவு காரம், இவ்வளவு உப்பு, இவ்வளவு எல்லாம் சொல்றோமா இல்லையா, மசாலான்னு துல்லியமா. அதே மாதிரி ஒரு சயின்ஸ். பணம் சம்பாதிக்கிறது ஒரு சயின்ஸ். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. அதை ஃபாலோ பண்ற விஷயம் தான் கஷ்டம். சம்பாதிக்கிற விஷயம் அவ்வளவு ஈஸி. அந்த சயின்ஸை ஃபாலோ பண்ணணும். அது பழகுற வரைக்கும் அதான் ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, வண்டி ஓட்டி பழகுற வரைக்கும் தான் கஷ்டமா தெரியும். பழகிட்டீங்கன்னா அது உங்களோட சப்கான்சியஸ்ல ஒன்ஸ் ஸ்டோர் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க கையை விட்டுட்டே வண்டி ஓட்டுவீங்க. உங்க கவனத்தை எங்கேயோ வச்சுட்டு ஓட்டுவீங்க. செல்போன் பேசிக்கிட்டே இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். அதே மாதிரிதான் பணம் சம்பாதிக்கிறது ஒரு சயின்ஸ். அந்த அளவுகள் நீங்க சரியான அளவுல உங்களை நீங்க வச்சுக்கிட்டு உங்களோட பணத்தை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அழகா இதுல பணம் சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. இதுல இல்ல, எல்லா இடத்துலயும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நேர்த்தி இருக்கு, ஒரு எத்திக்ஸ் இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அந்த ஃபார்முலா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இயங்கிக்கிட்டே இருக்கு. வர்றவன் அத்தனை பேருமே லாஸ் மட்டும் ஆகுறான்னா இன்னைக்கு இந்த தொழிலை எத்தனையோ நாடுகள் தடை பண்ணியிருக்கும். அப்படி கிடையாது. அந்த ஃபார்முலா படி போறவனுக்கு லாபம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவனுக்கே தெரியல, அதனால உங்களுக்கு தெரியல. அதான் விஷயம். அது தெரிஞ்சதுனாலதான் நான் சேலஞ்ச் பண்றேன் ஓப்பன் மீடியால. உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சா போதும், வாங்க நான் உங்களை ட்ரேடரா மாத்தி காட்டுறேன்னா இல்லையான்னு வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். புரியுங்களா? தெரியாதனால நீங்க குருடனா இருக்கீங்க, அவ்வளவுதான் விஷயம். ஸோ அப்போ ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய என்ன வரும், சைக்காலஜிக்கல் எமோஷன்ஸ் என்ன வரும்னா, நிறைய பேருக்கு ஆசை வரும். அதுவும் பேராசை வரும். பேராசை என்ன, நான் தான் சொன்னேன்ல, சும்மா மொட்டையா சொன்னா ஆசை என்ன தெரியாது. நீங்க 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு 999 ரூபாய்க்கு மேல இந்த ட்ரேடு முடிஞ்சா உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்கனாலே அது பேராசையோட கோரப்பிடியில இருக்கீங்க. மொத்தமும் காலி ஆயிடும்னு அர்த்தம். நான் அடிக்கடி சொல்றதான், பேராசை உள்ள மனுஷனை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. புரியுதுங்களா? கடவுளாலவே காப்பாற்ற முடியாதுன்னா வேற யார் காப்பாற்ற முடியும், யோசிங்க. ஏன்னா பேராசை வந்து அவ்வளவு மோசமானது. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும்? அப்ப அந்த பேராசை ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மெஜாரிட்டி டைம்ஸ் வரும். கவனமா இருங்க. அதுக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சிம்பிளிஃபைடா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை இன்டெப்தா சொன்னா அது பெரிய சப்ஜெக்ட்ங்கிறதுனாலதான் என்ன சொன்னேன், எல்லாத்தையுமே நான் ஒன்று 2 அல்லது 3 விஷயத்துக்குள்ள நான் மொத்தத்தையுமே லோட் பண்ணி ஃபுல்லி லோடட், அதுக்கு பின்னாடி பயங்கரமான மெக்கானிசம் இருக்கு. ஆனா என்ன பண்றேன், இதையாவது நீங்க இந்த தொழில ஞாபகம் வச்சுக்கோங்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். இப்ப என்ன அர்த்தம், நீங்க இதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம், நீங்க வந்து ஒரு பேராசையோட பிடியில இருக்கீங்களான்னு? 10,000 ரூபாய் ட்ரேட்லயோ இன்வெஸ்ட்மெண்ட்லயோ பண்ணிட்டு
முதலீடு பண்ணிட்டு உங்களோட லாபம் நீங்கள் டார்கெட் வைக்கும்போது இந்த இடத்துல 10,000 ரூபாய்க்கு 999 ரூபாய்க்கு மேலே வருதுன்னா நீங்கள் பேராசையோட பிடியில் இருக்கீங்க. அதை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை குறைக்கணும்னு அர்த்தம். குறைக்காத வரைக்கும் வராது. 4 ட்ரேடில் வர்றோம். அதை நான் அடிக்கடி சொல்கிறதான், தொழில் மார்க்கெட் யாரையும் ஏமாத்தாது சரியான அளவுகளில் பண்ணீங்கன்னா. ஆனால் அதே மாதிரி யாருக்கிட்டையும் ஏமாறாது. ஏமாறுற மாதிரி தெரியும், ஆனால் ஏமாறாது. எண்ட் ரிசல்ட்டு மார்க்கெட் தான் ஜெயிக்கும். புரியுதுங்களா? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளூக்லாம் இங்கே அள்ளிட்டு போக முடியாது. திடீர் பணக்காரன் ஆனவெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி எங்கேயுமே சரி ரொம்ப நாளைக்கு அவன் சர்வைவல் பண்ணதே கிடையாது. புரியுதுங்களா? அந்த மெச்சூரிட்டி இல்லாத பணம் ரொம்ப நாளைக்கு உங்களால் காப்பாற்றி வைக்கவும் முடியாது. மெச்சூரிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்னாச்சு? அப்போது முதல்ல நீங்கள் என்ன வேலை செய்யும்? ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுகளில் கரெக்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக? சிம்பிளான விஷயந்தான், பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் 10,000 ரூபா கொண்டு போனால் இதுதான், 1 லட்சம் கொண்டு போனால் இதுதான், 10 லட்சம் கொண்டு போனால் இதுதான். புரியுங்களா? இது நான் அவுட்லைனாக சொல்கிறேன். புரியுங்களா? இன்டெப்த்தாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு விஷயங்கள். அவங்களுக்கு ஒரே எளிமையாக புரியணும், படிக்காத ஆளு கூட புரியணுங்கிற அந்த அந்த கான்செப்டில் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? அப்போ இப்படி நீங்கள் எடுத்துட்டீங்க. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தோடனே உங்களுக்கு 2,000 ரூபா வருது, 3,000 ரூபா வருதுன்னா, இது ஒரு காயினோட ஒரு சைடு மாதிரி என்னது? பேராசை. இன்னொரு சைடு பயம். நீங்கள் இது ஒரு காயினோட ஒரு சைடு மாதிரி எது? பேராசை. நீங்கள் இந்த பேராசையோட பிடியிலிருந்து இந்த அளவுகளை மீறி உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் கூப்பிடாமலே நீங்கள் பயத்தோட பிடியில் சிக்கிடுவீங்க. பயம் வேலை செஞ்சிடும். அதாவது என்ன அர்த்தம்? நீங்கள் காயினை ஒரு பூ இருக்கிற சைடு, தலை இருக்கிற சைடு பார்த்து அந்த காயினை தூக்குறீங்கன்னா பூ உங்களை கேட்டால் வரும். நீங்கள் தலையை அப்படி தூக்கிட்டு உங்கள் காயினை கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா பூ பின்னாடியே வரும். காயினோட இன்னொரு பக்கத்தில் பூ நீங்கள் கேட்காமலே வரும். அப்போது தேவையில்லாத நீங்கள் ரிஸ்க் எடுத்துட்டீங்கன்னா, தேவையில்லாமல் ஆசைப்பட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும்? பயம். நீங்கள் கேட்காமலே இலவசமாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். பயம் இது ஸ்டார்டிங்கில் பயமாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது திகிலா மாறும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது குழப்பமா மாறும். புரிஞ்சுங்களா? ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா அது பிபியா மாறும், கொலஸ்ட்ராலா மாறும். இப்படி அது மாறி மாறி போயிட்டே இருக்கும். அது விலை கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் விலையை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அது எந்த அளவுக்கு விலை, ப்ரைஸ் டேக் என்னங்கிறது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் அதை விட்டுட்டு வரணும்னு நினச்சா கூட மார்க்கெட் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை விடாது. அதுதான் நான் சொல்கிறேன். ரொம்ப டேஞ்சரான விஷயம் இது. எமோஷனலாக உங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. புரியுதுங்களா? அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த லவ் பண்ணுறதெல்லாம் என்னென்னா கருவாடு சாப்பிட்ற மாதிரி. பக்கத்தில் உள்ளவனுக்கு அவ்வளவு நாத்தம் அடிக்கும் கருவாடு, ஆனால் சாப்பிட்றவனுக்கு தான் அதோட ருசி தெரியும். அதே மாதிரி தான், யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு காதில் கொஞ்சம் கூட ஏறாது. இதை விட்டுட்டு வேலைக்கு போங்க, அதை பண்ணுங்க, இதை என்ன சொன்னாலும் காதில் ஏறாது. எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், எவ்வளவு இழந்தாலும், எவ்வளவு பட்டனே இல்லாமல் சட்டை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அப்போ கூட உங்களுக்கு உணர்வு வராது இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போகணும். ஏன்னா அந்த மாதிரி, அதான் சொல்லி அந்த மாதிரி உங்களோட மான மரியாதையை கூட இது பறிச்சிடும். உங்களை சுயமா சிந்திக்கவே விடாது ஒரு கட்டத்துக்கு மேல. அதான் நான் சொன்னேன் இல்லையா, தீவிரவாதியை கூட இந்த சமுதாயம் நம்பும். ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காது. ஏன்னா இதோட பின் விளைவுகளை பார்த்தவங்க தான் அது. அதான் நான் சொன்னேன்ல, இதுல சம்பாரிச்ச ஏழையை விட தோத்து போன ஏழைகள் தான் அதிகம். வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் இதுல அதிகம். அதனாலதான் நான் ஒரு பணக்காரனோட பார்வையில இருந்து ஏழைகளுக்கு பேசிட்டு இருக்கேன், ரீட்டைலருக்கு பேசிட்டு இருக்கேன். புரியுதா? பணக்காரனோட பார்வையில் ஆஸ்பெக்ட்ல இருந்து ரீட்டைலருக்கு பேசிட்டு இருக்கேன். நீங்க இதை கேட்டா கேட்கலாம், கேட்கலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க லைஃப், உங்க சாய்ஸ், உங்க பணம். புரியுதுங்களா? ரொம்ப எமோஷனலான இது. ரொம்ப அடிக்ட் ஆச்சுன்னா நீங்க வெளியில வரணும்னு நினைச்சா கூட வெளியில வர முடியாது. சான்ஸே கிடையாது. எந்த சூழ்நிலையும் நீங்க வெளியில வர முடியாது. அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். பச்சை கலரை பார்த்தாலே பை எடுத்துருவீங்க, பாஞ்சிருவீங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன, இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் அந்த கண்டிஷனில் தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்? நீங்கள் இந்த அளவுகளை நீங்கள் மீறி பேராசையை கூப்பிட்டீங்கன்னா பயம் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். நீங்கள் கூப்பிட்டாமலே கிடைக்கும். பயம் மட்டும் கிடைக்காது. இப்போ நான் சொன்ன எல்லாமே என்ன சொல்கிறீ,
ஃப்ரீ ஃப்ரீ வெர்ஷன் தான். அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே லைஃப் லாங்காக கிடைச்சிட்டே இருக்கும். அதான் சொன்னலையா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒழுங்காக லாபம் எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் லாபத்துக்கு அடிக்ட் ஆகலைன்னா உங்களோட கெட்ட பழக்கங்கள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் எவனுமே சொல்ல மாட்டான். கெட்ட பழக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிகரெட் குடிக்கிற நபராக இருந்திருப்பீங்க. இதில் நீங்கள் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், குறைஞ்சபட்சம் 2 பாக்கெட் சிகரெட் குடிப்பீங்க. ஒரு டீ குடிக்கிற நபராக இருந்திருப்பீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 டீ குடிச்சிருவீங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக போயான்னு செக் பண்ணி பாருங்கள். புரியுதா? அது மாதிரி நீங்கள் சரியான லாபத்துக்கு அடிக்ட் ஆகிற நபராக இல்லைன்னா, ஐ மீன் லாபத்தை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாத லாபம் எடுக்கிற நபராக இல்லைன்னா, நீங்கள் ஒரு அதான சொல்ல, நீங்கள் ஒரு பணக்காரத்தனமா இல்லைன்னா, அதானே ஒரே வார்த்தை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேனே, பணக்காரத்தனமா இல்லைன்னா உங்கள்ட்ட பணம் வராது. அப்போ என்ன ஆகும்? ஏழையோட தனமா இருப்பீங்க. ஏழை என்ன உங்களுக்கு பணம் போகும். உங்களோட பணம் போகிறது தான் பணக்காரனுக்கு பணமாக போகுது. அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். அது மாதிரி எக்கனாமிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லாமே கரைஞ்சிருக்கும். புரியுதா? குடிகாரன் எப்படி வீட்டில் கிடக்கிற அண்டா குண்டா கூட தூக்கி கொண்டு வச்சு குடிச்சிடுறான். அதே மாதிரி எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். எல்லாம் மீன்ஸ் எல்லாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட மதிப்பு மரியாதை கூட குறையும். நீங்கள் எவ்வளோ நேரம் மார்க்கெட்டில் உட்காரிங்கெல்லாம் மேட்ரு கிடையாது. சம்பாரிச்சு என்ன வீட்டுக்கு கொடுக்குறீங்க அதை வச்சு தான் உங்களோட மரியாதை இருக்குது. யாருன்னு அப்படியே நீங்கள் சிஸ்டமில் மணிக்கணக்காக உட்காந்துருக்கிறதுல உங்களை ஒரு பெரிய மேதாவிலாம் யாரும் நினச்சிக்கிற மாட்டாங்க. ரிசல்ட்டு தான். நீங்கள் வெளியில் வேணால் எப்படி வேணாலும், வீட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு தான். ரிசல்ட் சாயங்காலம் வீட்டுக்கு என்ன கொடுக்குறீங்க அதை வச்சு தான் உங்களோட எல்லாமே இருக்குது. அது வரைக்கும் கிடைக்குதுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லாமல் இருந்தும் உங்கள்ட்ட ஏதோ கொஞ்சம் மரியாதை கிடைக்குன்னா தயவுசெய்து அதையாவது காப்பாற்றிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். இதை தூக்கி தலையை சுற்றி தூர போட்டுட்டு, இல்லைன்னா தெளிவாக கற்றுக்கிட்டு முழுசாக லாபம் எடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண பாருங்கள். உங்கள் மரியாதையாவது தக்க வைக்கிறதுக்கு வழியை பாருங்கள். தாய் கிழவிச படத்தில் சொல்கிற மாதிரி பணம் தேவையில்லை தான், புரியுதுங்களா? ஆனால் மரியாதையாக வாழணும்னா பணம் தேவை. புரியுதா? எல்லாரும் சொல்லுவாங்களே பணமே தேவையில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு எந்த பணக்காரனும் இது வரைக்கும் சொன்னதில்லை. நீங்களாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்னது சொல்லுவாங்களே, சம்பாதிக்கிறதுக்கு தைரியம் இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு திறமை இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. அதனால நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எந்த பணக்காரனும் பணம் தேவையில்லைன்னு சொல்ல, பணமே வேணான்னு சொல்லி ஆசிரமம் ஆரம்பிக்கும் கூட பணத்தை தான் சேர்க்குறான். புரியுதா? சாமியாரா போறவங்க கூட பணத்தை தான் முதல்ல சேர்க்குறான். உலகம் ஃபுல்லாக பிரான்ச் ஆரம்பிச்சு எது வேணான்னு விட்டுட்டு போறான்னா அவனே முதல்ல பணம் தான் சேர்க்குறான். அவனுக்கு மரியாதையே பணத்தை வச்சு தான் இருக்கு. கடவுளுக்கே முதல்ல மரியாதை பணத்தை வச்சு தான் இருக்கு. அதனாலதான் ஒரே கடவுளோட பேர்ல இருக்கிறவரு அந்த ஊர்ல இருந்து அவருக்கு வேற மரியாதை, அதே கடவுள் தான் இந்த ஊர்லயும் இருக்காரு, இந்த கிராமத்துல இருக்காரு. ஆனா அவருக்கு சுத்தமா மரியாதை இருக்காரு. ஆனா 2 பேரும் ஒண்ணுதான். அப்ப யோசிச்சு பாருங்க. கடவுளுக்கே மரியாதை இல்லை. அதான் சொல்றேன், நிம்மதியா வாழ்றதுக்கு வேணா பணம் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா மரியாதையா வாழ்றதுக்கு பணம் கண்டிப்பா தேவை. அப்ப என்ன, உங்களோட மரியாதையாவது கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்குன்னா தயவு செய்து தூக்கி தூர போட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறப்ப ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போங்க. அதான் நான் சொல்றது. இல்லையா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வாங்க. ரெண்டும் கட்டானா இருக்காதீங்க கடைசி வரைக்கும். புரியுதுங்களா? அடிக்ட் ஆகிற ஸ்டேஜுக்காவது தப்பிச்சு போயிருங்க. இல்லையா ஒன்ஸ் நீங்க விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் விடாது, மறத்து போயிடும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. குடிகாரனுக்கு எப்படி மறத்து போய் இத்தனை பேர் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல விழுந்து கிடக்குங்கிற குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கும் தெரியும், ஐயோ நம்ம குடிச்சா தாங்க மாட்டானு. இருந்தாலும் அவனால குடிக்காம இருக்க முடியாது. அவன் விடணும்னு நினைச்சாலும் அது அவனை விடாது. அதனால நான் அடிக்கடி சொல்லலையா, பாவம் வந்து உங்களை கயிறு மாதிரி கட்டுன்னு சொல்றேன். கயிறுல கட்டினா ஒருத்தன் எப்படித்தான் எந்திரிக்கிறது? அப்போ யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்க அப்போ ரொம்ப கவனமா இருங்க. அப்போ முதல்ல என்னன்னா, முதல்ல நீங்க கண்ட்ரோலா இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த அளவுல நீங்க முதல்ல கண்ட்ரோலா இருக்குங்க. அது மாதிரி நான் நிறைய காலேஜுக்கெல்லாம் அந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போவேன். நான் செமினாருக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ நான் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸும் பண்ணுவேன். செமினாரோட இருக்க மாட்டேன். அவங்க ஏஜுக்கு என்னெல்லாம் ஒரு அட்வைஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். இந்த மாதிரி படிக்கிற வயசில் நீ படிக்க தான் செய்யணும், அதுதான் செய்யணும், இதான் செய்யணும், அப்படி அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் பண்ணும்போது, ஏன்னா அவங்க ஒரு டீனேஜ் தானே. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஏன்னா அந்த லவ்வை பற்றிலாம் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவேன் நான். ஏன்னா இந்த வயசில் அவங்களுக்கு புரிய வைக்கலைன்னா எந்த வயசில் புரிஞ்சு என்ன பண்ண? 40 வயசில் லவ் சரி தப்புன்னு புரிஞ்சு என்ன புண்ணியம்? படிச்சுட்டு இருக்க காலத்தில் வழி விலகாமல் போவோம். ஏதோ கொஞ்சம் கரெக்டான ட்ராக்ல போகிறதுக்கு எது முக்கியமோ அதை அந்த வயசுல தானே பேசணும். அப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் பேச மாட்டாங்க, அப்பா அம்மா பேசியிருக்க மாட்டாங்க.
ஃப்ரெண்ட்ஸும் பேசுவான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஓரளவு அது என்ன சொல்றது, அதோட பாசிட்டிவ் சைடை தான் பார்ப்பான், நெகட்டிவாக பார்க்க மாட்டான். ஸோ அப்போ நான் நிறைய பேரை கேட்பேன், லவ் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் கையெல்லாம் தூக்குவாங்க, சரிதான் 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 அப்படின்னு. அப்போ நான் அந்த யதார்த்தத்தெல்லாம் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேசுவேன். சரி, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறியப்பா, திடீர்னு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? நீ இப்போ ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிற, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் அதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிடுவோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு படிப்போம் அப்படிம்பாங்க. அப்போ நான் அவங்கள கேட்பேன், அந்த பையனை ஓப்பனாக தான் பேசுவாங்க, கோயட் காலேஜெலாம் இருக்கும், நான் ஓப்பனாக தான் பேசுவேன். அப்போ கேட்கும்போது அவங்கள்ட்ட கேட்பேன், இது எப்படி நீ பண்ண அப்படின்னு கேட்பேன். நான் இங்கே பஸ் ஸ்டாண்டில் இங்கே நின்று அந்த பொண்ணு அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஆப்போசிட்டில் அங்கே நின்றுச்சு, அப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அப்போ அது என்னை பார்த்துச்சு அப்படின்னு. அப்போ நான் அப்போ கல்யாணம் பண்ணிட்டு எப்படி தம்பி படிப்பு அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் நாங்கள் படிச்சிருவோம் சார். அப்போ நான் கேட்பேன், முதல் நீ அந்த பொண்ணை இப்படி திரும்பி தானே பார்த்த, திரும்பி பார்க்கும்போதே நம்ம படிக்கிறதுக்கு வந்திருக்கோம், நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்கு வேணாலும் லவ் பண்ணிக்கலாம், ஆனால் படிப்பு இன்னைக்கு விட்டால் படிக்க முடியாதுங்கிற ஒரு செகண்ட் இப்படி பார்வையை திருப்பி இருந்தாலோ, இல்லை ஒரு செகண்ட் விஷயம்தான், நம்ம படிக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு இப்படி கண்ணை திருப்பி இருந்தாலோ, இல்லை 2 செகண்டு திங்க் பண்ணியிருந்தாலோ, புரியுதா, இது நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோம், இல்லை உனக்காக இல்லைன்னா கூட உங்கள் அப்பா அம்மாக்காக யோசிச்சு திங்க் பண்ணியிருந்தாலோ, இல்லை உன்னோட ஃப்யூச்சருக்காக யோசிச்சு திங்க் பண்ணியிருந்தாலோ, நீ என்ன பண்ணியிருப்ப, அந்த விஷயத்த அவாய்ட் பண்ணியிருப்ப. அது அந்த 2 நிமிஷம், அந்த ஒரு நிமிஷமே உன்னால கண்ட்ரோலா இருக்க முடியல, நாளைக்கு நீ கல்யாணத்தை பண்ணிட்டு படிப்பும் கையில இல்லாம பக்கத்துல படுக்க போட்டு கண்ட்ரோலா இருப்பியா தம்பின்னு கேட்பேன். ஒரு நிமிஷம் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ பக்கத்துல படுக்க போட்டு கண்ட்ரோலா இருப்பியா? கண்டிப்பா இருக்க மாட்டேன். குழந்தை பிறக்கும். அப்ப குழந்தை பிறந்தா இருக்கும், உன்கிட்டயும் படிப்பு இல்லை, அங்கேயும் படிப்பு இல்லை. அப்ப ஆரம்பிக்கும் பிரச்சனை. உன்னை நம்பி நான் வந்தேன், நான் மட்டும் எங்க அப்பா அம்மா விட்டுட்டு வரலையா, இப்படி ஆரம்பிக்கும். கடைசி வரைக்கும் நீங்க கரையேறது ரொம்ப சிரமம் தம்பி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அப்பவும் புரியாது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க சினிமாவை பார்த்தானே லவ் பண்றாங்க. ஏன்னா இவன் சொந்தமா சம்பாரிச்சா தானே வழி தெரியும். அப்பா அம்மா கொடுக்குற காசுல லவ் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், இனிப்பா தான் இருக்கும். ஏன்னா ரியாலிட்டி என்னன்னு தெரியாது. இப்போ நீங்க எப்படி ஸ்டாக் மார்க்கெட் வர்றீங்க, எவனோ சொல்றதை கேட்டு தானே வர்றீங்க. இங்க வந்து பார்த்தவொடனே தானே ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கும். அப்பா அம்மா காசு கொடுக்கும்போது லவ் சூப்பரா இருக்கும், காலேஜ் கட்டடிச்சிட்டு சுத்தும் போது சூப்பரா இருக்கும். ஆனா ரெண்டும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல படுத்து கிடக்கும்போது நான் உங்க கூடவே படுத்து கிடக்கேன்னு சொல்லும் போது சூப்பரா இருக்காது. எந்திரிச்சு வேலைக்கு போடா அப்படின்னு தான் இருக்கும், சண்டை வரும். ரியாலிட்டி வேற. ஏன் இப்ப ரியாலிட்டி நீங்க சம்பாரிச்சு உங்க 2 பேரையும் காப்பாத்திக்கணும். முன்னாடி அப்பா அம்மா காசு கொடுத்து காப்பாத்துனாங்க, இப்ப நீங்க சம்பாரிச்சு காப்பாத்தணும். அப்படிங்கிறப்ப ரியாலிட்டி டோட்டலி வேற மாதிரி இருக்கும். அங்க என்ன ஆகும், தேவையான அளவுக்கு அந்த குடும்பத்துல அந்த பீஸ் இன்கம் இல்லைன்னா குடும்பத்தோட அந்த என்ன சொல்றது, அந்த சமாதானம், அந்த 2 பேரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் படிப்படியா படிப்படியா குறையும். அப்ப குறைஞ்சா என்ன ஆகும், சண்டை சச்சரவு. அப்ப யோசிச்சு பாருங்க, 2 பேருக்கும் வேலை இல்லை, முறையான டிகிரி இல்லை, ஒரு இன்கம்ப்ளீஷன் 2 பேருமே. அப்ப அவங்கள நம்பி ஒரு குழந்தை வேற பார்க்குன்னா இவங்களை ஹேண்டில் பண்றதே சிரமம், அவங்களையும் ஹேண்டில் பண்றது இன்னும் பெரிய சிரமமாயிரும். அதாவது என்ன அர்த்தம், பக்குவம் இல்லாத வயசுல வர்ற லவ் வந்து பாதிப்பை தான் கொடுக்கும், அதான் விஷயம். இதே நீங்க படிங்க, நல்லா சம்பாதிங்க, 2 பேருக்கும் நல்ல வேலை இருக்கு, 2 பேருமே சம்பாதிக்கிறீங்க, உங்களை ஜாதியை காமிச்சு பிரிக்கிறாங்க, மதத்தை காமிச்சு பிரிக்கிறாங்க, பணக்கார ஏழைன்னு பிரிக்கிறாங்கன்னா 2 பேருமே சுயமா சம்பாதிக்கிறீங்கன்னா எவன் சொல்றதையும் கேட்காதீங்க, தூக்கி போட்டு கல்யாணம் பண்ணுங்க, அப்ப ஜெயிச்சிடலாம். புரியுதா? யதார்த்தம் தெரியணும். சும்மா இப்போ பக்குவம் இல்லாத வயசுல எல்லாம் நான் அதே தான் நான் உங்களுக்கு சொன்னேன். சும்மா எல்கேஜி மைண்ட் செட்ல இருந்துகிட்டு ஒரு பிஹெச்டி நடக்கிற தொழில போயிட்டு நானும் பண்றேன்னு வந்துடக்கூடாது. அதான் நான் சொன்னேன், நாலேஜ் ப்ராக்டிஸ் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ். நாலேஜும் இருக்கணும், ப்ராக்டிஸ் இருக்கணும். நாலேஜ் இல்லாத ப்ராக்டிஸும், ப்ராக்டிஸ் இல்லாத நாலேஜும் உங்களை செல்லா காசு ஆக்கிடும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட கேட்பேன். அப்புறம் அவங்கள்ட்டே நான் கேட்பேன், சரி உன் தங்கச்சி யாராவது லவ் பண்ணா இப்படி கூட்டிட்டு போய் கல்யாணம்லாம் பண்ணா நான் எப்படி தம்பி இருப்பேன் அப்படின்னு கேட்கும். அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் நான் வந்து வெட்டிடுவேன் குத்திடுவேன். ஏய் இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லவ் சரின்னேன், எவன்ட்டு தங்கச்சியோ நீ பண்ணா உனக்கு லவ் சரியா தெரியுது, உன் தங்கச்சியை பண்ணா மட்டும் உனக்கு லவ் தப்பா போதான்னு கேட்பேன். இல்லை சார் அவன் ஒழுங்கா வச்சுக்குவானா அப்படின்னு எனக்கு தெரியாதுல்ல சார். அது மாதிரி தானடா அவங்க அண்ணன் நினைப்பாங்க, அது மாதிரி தானடா அவங்க அப்பாவும் நினைப்பாங்க அப்படின்னு கேட்டேன்னு. ஆமா சார் அப்படிம்பாங்க. அப்ப என்னதான் சார் சொல்ல வர்றீங்கன்னு கேட்பாங்க கடைசியில. அப்ப நான் சொல்வேன், பக்குவம் இல்லாத வயசுல இது வேண்டாம் தம்பி. லவ்ங்கிறது லைஃப்ல வர்றது தான், வரலாம் வராம கூட போகலாம்.
லைஃப்ல ஒரு பார்ட். புரியுதுங்களா? லைஃப்ல ஒரு பார்ட் லவ்ங்கிறது. ஆனா அது பக்குவம் இல்லாத வயசுல வந்துச்சு அப்படின்னா அதிகப்படியா பாதிப்பை தான் தரும். நல்லது தராதுன்னு நான் சொல்லல. ஆனா அதிகப்படியா பாதிப்பை தான் தரும். அதிகப்படியா நெகட்டிவ் ரிசல்ட்டை தான் தரும். உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணும். லைஃப்ல ஒரு பார்ட் தான் லவ். அந்த பார்ட் உன்னோட மொத்த லைஃபையுமே காலி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை நீங்க கொஞ்சம் கவனமா டீல் பண்ணணும். இல்ல பக்குவம் இல்லாத வயசுல அது சுத்தமாவே டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவேன். அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். புரியுதா? வாழ்க்கைக்கு ஒரு தொழில் வேணும். புரியுதா? அந்த தொழில் உங்க லைஃபையே காலி பண்றதா இருக்கக்கூடாது. புரியுதா? ரொம்ப கவனமா இருங்க. அந்த தொழில் உங்க லைஃபையே, உங்க லைஃப், உங்க ஃபேமிலி லைஃப், உங்க பிள்ளையோட எதிர்காலம், உங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியோட லைஃபையே காலி பண்ற தொழிலா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆனா அதை தெளிவா, அதான் சொன்னல ஏற்கனவே சொன்ன மாதிரி, தெளிவா படிச்சு தெளிவா புரிஞ்சு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோட நீங்க அதை அப்ரோச் பண்ணீங்கன்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. புரியுதுங்களா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா பக்குவம் இல்லாத நீங்க அந்த வயசுல நீங்க அதை பண்ணீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடையா தான் இருக்கும். உங்க லைஃபுக்கு, உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு தடையா தான் இருக்கும். அதை வந்து நீங்க ரொம்ப கவனமா புரிச்சுக்கோங்க. அதனாலதான் மெச்சூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் பண்ணணும்னா ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். அதை பத்தி முழுசா தெரியணும். முழுசா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அது உங்களை வந்து ஆபத்துல தான் கொண்டு விடும். அதனாலதான் நான் தெளிவா சொன்னேன். ப்ராக்டிஸ் இல்லாத, அறிவு இல்லாம ப்ராக்டிஸ் பண்றதும், அது பத்தின நாலேஜ் இல்லாம ப்ராக்டிஸ் பண்றதும், புரியுதுங்களா? அதே மாதிரி ப்ராக்டிஸே இல்லாத நாலேஜும் உங்களை செல்லா காசு ஆக்கிடும். சில ஒருத்தங்க மணிக்கணக்கா மார்க்கெட்ல உட்காந்துருப்பாங்க, 5 பைசா சம்பாதிக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அது வேலை செய்யாத நாலேஜ். அதான் சொன்னேன்ல, வெறும் டெக்னிக்கலுக்காக 50 கிளாஸ் போடுறது ஒன்றுத்துக்கும் வேலை செய்யாது. டெக்னிக்கல் நல்ல விஷயம். நான் சொன்னேன் இல்லையா, சும்மா அப்பா அம்மா 100 ரூபா, இது 100 ரூபா காலேஜ் கொண்டு வரும், அவன் 100 ரூபா காலேஜ் கொண்டு வருவான். இதுதான் உலகம்னு நினைச்சிருப்பாங்க. இந்த 200 ரூபா தான், 200 ரூபா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா இந்த 200 ரூபா சம்பாதிக்கான ரியாலிட்டி டோட்டலி வேற. புரியுதுங்களா? ஒரு நாள் ஃபுல்லா பெட்ரோல் பங்க்ல போய் ஒரு பம்பை பிடிச்சாதான் அந்த 200 ரூபா கிடைக்கும், 300 ரூபா கிடைக்கும். அதுவுமே மேஜரா இருந்தா தான் முதல்ல அந்த வேலையுமே கொடுப்பாங்க, இல்லாட்டி அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், பக்குவம் இல்லாம எந்த விஷயத்த பண்ணாலும் அது உங்க லைஃபையே காலி பண்ணிடும். அப்போ இது தேவைதான். அதெல்லாம் ஒரு பார்ட் தான். தொழிலுங்கிறது ஒரு பார்ட். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு. ஆனா அந்த தொழில் உங்களோட லைஃபையே காலி பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதை முழுசா அந்த பக்குவமான ஸ்டேஜ் வர்ற வரைக்கும், நான் சொன்னேன் இல்லையா, அப்ப உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபியரை கண்ட்ரோல் பண்ணணும், கிரீடை கண்ட்ரோல் பண்ணணும். கிரீடை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஃபியர் நீங்க கூப்பிடாமலே, அலையா விருந்தாளின்னு சொல்லுவாங்கல்ல, கூப்பிடாமலே இலவசமாவே வந்துடும். அப்ப என்ன அர்த்தம்? முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி. அதனாலதான் அடிக்கடி சொன்னேன், நீங்க கரெக்டா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அது 100% முடிவடைகிறதுல பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அப்போ பக்குவங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மெச்சூரிட்டி, கிளாரிட்டி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க அந்த ஃபிட்னஸ், என்ன வார்த்தை வேணாலும் போட்டுக்கோங்க. தமிழ்ல வார்த்தை தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? ஏன்னா நம்மலாம் தமிழ்நாடு இல்ல, அதனால தமிழ் வர மாட்டேங்குது. இங்கிலீஷ்ல சொன்னா எனக்கும் அதுதான் சொல்ல வருது, உங்களுக்கும் அது சொன்னா தான் புரியுது. புரியுதுங்களா? ஸோ அதனால நீங்க என்ன வார்த்தை வேணாலும் நீங்க அதுல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ஃபியர் இருக்கக்கூடாது. ஃபியர் இருக்கக்கூடாதுன்னா என்ன? ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதிகப்படியான வேலை, நாலேஜ் எங்க வேலை செய்யும்? கிரீட்ல வேலை செய்யும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது கிரீடு வேலை செஞ்சுச்சுன்னா ஃபியரை நீங்க கூப்பிடலாம் வேண்டாம், அது பின்னாடியே தொத்திக்கிட்டு வந்துடும். கரெக்டா? அடுத்து நான் சொன்ன மாதிரி ஃபியர் வந்தா குழப்பம் வரும். குழப்பம் வந்தா அடுத்து நீங்க சிந்திக்க முடியாது. பயந்தா சிந்திக்க முடியாது. அடுத்து என்ன ஆகும்? லாஸ் ஆகும். தொடர்ந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்படி குழப்பம் பயமும் ஒரு ஒரு அளவுக்கு தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அது ரெண்டும் மறத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க மார்க்கெட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடிக்ட் தான். அடிக்ட் தான். வாழ்க்கையில உங்க அது ரெண்டும் இலவச பரிசு மாதிரி. இது ரெண்டும் நீங்க இந்த, அதாவது என்னன்னா, மார்க்கெட்டுன்னு நினைச்சாலே உங்களுக்கு அந்த அந்த ரெண்டுமே அப்படியே அப்படியே சைக்காலஜிக்கலா வேலை செய்யும். உங்க பாடியில அந்த ஆர்கன்ஸ்ல அது அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த பயத்தையும் ஆசையையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் உங்க காலடியில கிடக்கணும். பயமும் ஆசையும். எந்த சூழ்நிலையும் நீங்க மார்க்கெட்ல பயப்படக்கூடாது. இப்போ பயம் வருதுன்னா நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, அதனாலதான் பயம் வருது. தேவையான, இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு டூர் போறீங்க, போயிட்டு வர்றதுக்கு 10,000 ரூபா வேணும்.
உங்கள்ட்ட 20,000 இருக்குது அப்படின்னா பயம் வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஊரை பற்றின நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னா பயம் இருக்காது. ரெண்டில் ஏதோ ஒன்று குறைஞ்சா ஒன்று நாலேஜ் இல்லைன்னா பயம் வரும், இல்லைன்னா ப்ராக்டிஸ் இல்லைன்னா பயம் வரும். அப்போ கட்டாயம் என்ன ஆகும்? நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட பயம் வருதுன்னா அப்போ என்ன ஆகும்? பயம் வந்துச்சுன்னா குழப்பம் வரும். குழப்பம் வந்தால் நீங்கள் தெளிவாக சிந்திக்க முடியாது. அடுத்த ட்ரேடை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. குழப்பத்து மேலே குழப்பம் தான் வரும், டென்ஷன் மேலே டென்ஷன் தான் வரும். இதெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி நீங்கள் வேறு மாதிரி அந்நியன் அவதாரம் எடுத்துருவீங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் நீங்கள் விட்டுட்டு போனாலும் அந்நியன் உங்களை விட மாட்டாங்கிற மாதிரி மார்க்கெட் உங்களை விடாது. புரியுதா? ஸோ அப்போ இதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ அப்போ நீங்கள் பயத்தை நீங்கள் கூப்பிட்டீங்க, கிரீடில் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா பயங்கிறது நீங்கள் கூப்பிடாமலே வரும். சரியா? அப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆசையை கண்ட்ரோல் பண்ணணும். ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. புரியுதா? கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நான் மெஷர்மெண்ட் சொன்னேன், ஒரு அளவு சொன்னேன். உங்களோட முதலீடு இவ்வளோனா உங்களோட லாபம் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அளவு சொன்னேன். அதோட நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ரெண்டாவது, சரி, அடுத்து பயம் எப்போ வரும்? ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆசை வரும்னோம். ட்ரேட் எடுத்து தப்பாக எடுத்துட்டோம், இல்லை ஓவர் குவான்டிட்டி எடுத்துட்டோம்னா பயம் வந்துடும். சரி, இதனால மட்டும்தான் பயம் வருமா? இல்லை. சரியான நாலேஜ் இல்லைனாலும் உங்களுக்கு பயம் வரும். ட்ரேடை எப்படின்னே எடுக்கிறதுனே தெரியல, இது நெகட்டிவாக போனால் என்ன பண்ணணுன்னே தெரில. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் தான் 80% வேலைகள் இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் என்ன பண்ணணுன்னே தெரியல. ஏதோ ஒரு ஆர்வத்தில் தொழிலை நடத்திட்டீங்க, ஏதோ ஒரு ஆர்வத்தில் கல்யாணம் பண்ணிட்டீங்க. அடுத்து எப்படி என்ன பண்ணணுன்னே தெரில, சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரில, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. அப்போ என்ன ஆகும்? பயம் வரும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, பணம் 15,000 இருக்குது, டூருக்கே 10,000 தான் தேவை, ஆனால் கையில் 15,000 இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கெல்லாம் போனதில்லை, வந்ததில்லை, என்னன்னு தெரில, மொழி தெரியல. அப்போ என்ன ஆகும்? சரியான நாலேஜ் இல்லை, அப்பவும் பயம் வரும். புரியுதா? அப்போ என்ன அர்த்தம்? சரியான நாலேஜ் இல்லை. அப்போ நான் என்ன சொன்னேன்? நாலேஜ் இல்லை அப்படின்னா ஆசையும் வரும், நாலேஜ் இல்லை அப்படின்னா பயமும் வரும். புரியுதா? ரெண்டுமே முக்கியம். அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நாலேஜ் இல்லாத ப்ராக்டிஸும், ப்ராக்டிஸ் இல்லாத நாலேஜும் உங்களை செல்லா காசாக தான் ஆக்கும். நான் எல்லாமே துல்லியமாக சொல்லிட்டு வர்றேன். புரியுதா? இது எதுவுமே நான் மிகைப்படுத்தி சொல்லலை, ரொம்ப ஆசை காட்டிலாம் நான் சொல்லலை. என்ன யதார்த்தமோ யதார்த்தத்தை சொல்கிறேன். கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்கன்ற மாதிரி நான் சொல்கிறேன். புரியுதா? அப்போ நாலேஜ் குறைவாக இருந்தாலும் பயம் வரும். நீங்கள் ட்ரேடை தப்பாக தான் பண்ணணும்னு கிடையாது, சரியாக பண்ணாலும் நாலேஜ் இல்லைனாலும் பயம் வரும். என்ன ஒரே டைம் 10,000 உங்களுக்கு காலி ஆகிறதுக்கு பதிலாக ஒரு 10 தடவையில் 10,000 காலி பண்ணுவீங்க, அப்பவும் பயம் தானே வரும். காரணம் என்னன்னா சரியான நாலேஜும், புரியுதுங்களா, சரியான மனநிலையும் இல்லைன்னா பயம் வரும். மனநிலைங்கிறது என்ன? ஈக்குவல் டு ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தானே உங்கள் மனநிலை சரியாகும். புரியுதுங்களா? அப்போ சரியான நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியான ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நாலேஜ் வித்தவுட் ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ் வித்தவுட் நாலேஜ் ரிசல்ட் இஸ் ஜீரோ. ரெண்டுமே உங்களை செல்லா காசாக தான் ஆக்கும். புரியுதா? அப்போ சரியான நாலேஜ் வேணும். சரியான நாலேஜ் என்னென்ன? ஒரு தொழிலை ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் என்னெல்லாம் தேவையோ. மார்க்கெட் வந்து நமக்கு ஃபேவராகவும் இருக்கலாம், அன்ஃபேவராகவும் இருக்கும். அதிகபட்சம் 70%, 100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 70 ட்ரேடு அன்ஃபேவராக தான் இருக்கும், நமக்கு ஃபேவராக இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா தொழிலோட ரியாலிட்டி அதுதான். ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டி தெரிஞ்சு போகணும். புரியுதா? இப்படி இருக்கும்னு நினச்சேன், அப்படி இருக்கும்னு நினச்சேன், இதெல்லாம் தெரிஞ்சே தான் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வரணும். தெரியாமலாம் வரக்கூடாது. தெரியாமல் வரதுனால தான் இங்கே முழிச்சிட்ருக்கீங்க. புரியுதா? தெரிஞ்சே வரணும். நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எவர் மடியில் உட்காந்து படித்தாலா கூட இருங்க, 10 ட்ரேட் எடுக்கணும், 7 ட்ரேடு நெகட்டிவாக தான் போகும். அது எந்த சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். அதுவும் நீங்கள் எடுக்கிற இடம்லாம் கேட்கவே வேணாம். புரியுதா? நீங்கள் சப்போர்ட்டை பார்த்து எடுக்கிறீங்க, ரெசிஸ்டன்ஸை பார்த்து எடுக்கிறீங்களா, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பிச்சுக்கிட்டு போகவே ஆரம்பிக்கும். புரியுதா? அதான் அடிக்கடி சொல்லல, உங்களுக்கே இது இது வாங்கினா மேலே போகும்னு தெரியுதுன்னா அப்போ ரொம்ப சந்தோஷம், தயவு செய்து நீ வாங்காமல் இருப்பான்னு நான் சொல்லுவேன் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கெலாம். அந்த மாதிரி. புரியுதுங்களா? ஸோ அதனால் என்ன அர்த்தம்? நீங்கள் வாங்குற ட்ரேடெல்லாம் கேட்கவே தேவையில்லை. 10க்கு 7 இல்லை, 8 9 ட்ரேடு கூட நெகட்டிவாக தான் போகும். அப்போ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற நாலேஜ், அதை அது 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 நாலேஜ் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், வெறும் யூடியூப்பை பார்த்து பண்ண முடியாது. ஃபிட்னஸ் வேணும், ட்ரைனிங். அதனால தான் நம்ம 100 டெமோ ட்ரேட் கொடுக்குறோம், 100 லைவ் ட்ரேட் கொடுக்குறோம். நம்மளோட கோர்ஸில் 95% மேலே ட்ரைனிங் தான், தியரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சுவிட்ச் போட்டால் லைட் ஏரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இது இப்படி பண்ணால் போதும், அதுக்குண்டான மெக்கானிசம் படிக்கும்போது தான் தியரி இருக்கும். 5% தான் தியரி இருக்கும் மொத்தத்தில்,
95% ப்ராக்டிஸ் தான். அப்போ நாலேஜ் இருந்தாலும் ப்ராக்டிஸ் இல்லைன்னா ஹேண்டில் பண்ண முடியாது ரியல் மார்க்கெட்டில். பயங்கர வேகமாக போகும்போது உங்கள் நாலேஜ் வேலை செய்யாது, குழப்பத்தில் சிக்கிடுவீங்க. ஆக என்னடா இப்படி போயிட்டு இருக்குன்னு அதனால் சொன்னேன். முதல் கேள்வி ஞாபகம் இருக்கா? பயப்படாமல் இருக்கீங்களா? ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆசைப்படாமல் இருக்கீங்களா? புரியுதுங்களா? பயப்படாமல் இருக்கீங்களா? அப்போ அந்த பயம் எதனால் வந்திருக்கு செக் பண்ணுங்கள். உங்கள் நாலேஜ் குறைவுனால வந்துச்சா, இல்லை ஓவர் ட்ரேட் பண்ணுறதுனால வருதா, ஓவர் பொசிஷன் எடுத்ததுனால வருதா? ஆன்சர் தெரியும்ல? இந்த ட்ரேட் நெகட்டிவ்ல போகுது, என்ன பண்ணணும்னே தெரில அப்படிங்கிறதுனால அந்த பயம் வந்துச்சா? 10,000 ரூபா வச்சுக்கிட்டு 10,000 ரூபாயும் போட்டேன், வடிவேல் சொல்கிற மாதிரி 10,000 ரூபாலாம் பத்தாதாடான்ற மாதிரி அவனும் லிமிட்டு கொடுத்தான், அதையும் சேர்த்து போட்டேன்னா அப்போ எதனால் வந்துச்சு? இது தெரியாமல் எனக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் என்ன குழந்தையா? எதனால இப்போ நீங்கள் பயப்படுறீங்கன்னு கேள்வி கேட்டால் சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னா என்ன சொல்கிறது, மூளை வளர்ச்சி இல்லாதவங்கன்னு அர்த்தம். அப்போ அதை கூட சொல்ல தெரியல, நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்கக்கூடாது. தெரியாமல் வந்துட்டேன், பஸ்ஸு காசையாவது கொடுறா நான் வீட்டுக்கு போகிறேங்கிற மாதிரி வாங்கிட்டு ஓடிடுங்க என்ன கிடைக்குதோ மார்க்கெட்டில் இருந்து. புரியுதா? அப்போ என்ன இருக்கும்? அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதிக பொசிஷன் எடுத்தனால வந்த பயமா, இல்லை ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னே தெரியல அதனால வந்த பயமா? செக் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கேள்வியில் ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ட்ரேடெல்லாம் பண்ணுவீங்கல்ல, இந்த கேள்வி கேட்டு பாருங்க. ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் முன்னாடி என்ன மனநிலையில் இருக்கீங்க, பின்னாடி என்ன மனநிலை இருக்கீங்க. ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னா அந்த பயம் உங்களோட நாலேஜ் கம்மியானால, மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாம ஃபுல் ஃப்ளெஜான நாலேஜ் இல்லாதனால வந்த பயமா, இல்லை நீங்கள் அதிகமாக பொசிஷன் போட்டதுனால வந்த பயமா? கேட்டுக்க. இது ரெண்டுக்கும் ஆன்சர் தெரியணும். கரெக்டா? அடுத்து மூணாவது என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். இது ரெண்டும் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் எப்போ இல்லாமல் போகும்? இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுனால போகாது. புரியுதா? கிளியர் கட்டான நாலேஜ் இருக்கணும். ரெண்டாவது அந்த அளவுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் பயம் உங்களை விட்டு போகவே போகாது. உங்களை நீங்கள் அடிக்ட் தான், மார்க்கெட்டுக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எதை வேணாலும் விற்பீங்க மார்க்கெட்டில், வீடு வாச எல்லாத்தையும் விற்று உள்ளே போட்டுருவீங்க. அவ்வளோதான், போயிட்டே இருக்கும். ஒன் வே மாதிரி இங்கேருந்து போயிட்டே தான் இருக்கும், திரும்ப வராது உங்களுக்கு ஒத்த. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் சம்பாரிச்சு உங்கள் பிள்ளைக்கு ஒரு பென்சில் கூட நீங்கள் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். அதை வாங்கி கொடுத்தா கூட அடுத்த நாளே திரும்பி வாங்கிடுவீங்க. அதை கொண்டா கொடுப்பா, அதை கொண்ட வச்சுட்டு மார்க்கெட்டில் போடுறேன் பணத்தை அப்படின்னு. ரொம்ப நாளைக்கு அது உங்கள்கிட்ட இருக்காது. அதான் நான் சொன்னேன், ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது. ஓடும், ரொம்ப நாளைக்கு ஓடாது. தொழில் வேற, சும்மா அதுக்குள்ளே இருக்கிறது வேற. புரியுதா? தொழில்னா உங்களுடைய என்னது, உங்களோட பேலன்ஸ் ஷீட்டு ரொம்ப அதிகபட்சம் சொன்னாலும் வருஷமாவது உங்களோட அசட் வேல்யூ வளரணும். நான் சொல்றது இதெல்லாம் ரொம்ப கேவலமா பார்த்தா, நான் ரொம்ப சுருக்கமா சொன்னா என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு 3வது ட்ரேடும் உங்களோட கேபிட்டல் வளர்ந்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு 3வது ட்ரேட் உங்களோட கேபிட்டல் வளர்ந்துருக்கணும், சுருக்கமா சொன்னா. புரியுதா? இதுதான் நீங்க தொழிலா பண்றீங்கன்னு அர்த்தம். அப்படி வளரலைன்னா நீங்க தொழிலா பண்ணல. இப்போ நீங்க எத்தனையோ ட்ரேட் பண்றவங்க இருப்பீங்க, செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு 3வது ட்ரேடும் உங்களோட கேபிட்டல் குரோ ஆகிட்டே இருக்கா, ரிவர்ஸ்ல போனாலும் குரோ ஆகிட்டே இருக்கணும். ஆகலைன்னா நீங்கள் தொழிலாக பண்ணலைன்னு அர்த்தம். நிறைய நாலேஜ் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம், இல்லை சைக்காலஜிக்கல் வீக்னஸ் உங்களுக்கு நிறையா இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணாத வரைக்கும் இது அக்கௌண்ட்டை சாப்பிடணும் ஒரு கட்டத்தில். அடிக்ட் ஆயிடுவீங்க. பணம் போச்சுன்னா கூட ஓகே, பணம் போச்சு அப்படின்னு எந்திரிச்சு போக மாட்டீங்க, மறுபடி வீடு வாசலை வித்துட்டு விட்டதை பிடிக்கிறதுக்கு வருவீங்க. எத்தனை தடவை விட்டதை பிடிக்கிறதுக்கு வந்தாலும் ஏற்கனவே நடந்தது தானே இப்போவும் திரும்ப நடக்க போகுது. ஏன்னா இப்போ மட்டும் நீங்கள் ஒன்று நாலேஜோட வரணும், இல்லை அதுக்கான ப்ராக்டிஸோட வரணும். ப்ராக்டிஸும் நாலேஜும் சேர்த்து வரணும். அதுக்கான ஸ்கில்லுன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்த்தது ப்ளஸ் ஸ்கில். ப்ராக்டிஸ் ப்ளஸ் நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கில்லு. அப்போ ஸ்கில்லோட வரணும். ஸ்கில் இல்லைன்னா என்ன நடக்கும்? மறுபடியும் விடத்தான் போகிறீங்க. கொஞ்சமாக விட்டீங்க, போய் அதிகமாக விட போகிறீங்க. அவ்வளோதான். விட்டதை விட வேகமாக விடுவீங்க. அதான் பெரிய கோளாறு. புரியுதா? முதலாவது மார்க்கெட்டில் என்ன ஏதுன்னே தெரியல, ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஏதோ தெரிஞ்சுக்கிறக்காக கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி, இப்போ என்ன உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. புரியுதா? நீங்கள் தான் எல்லாம் தெரியுமே. அப்போ என்ன பண்ணுவீங்க? இன்னும் வேகமாக விடுவீங்க. புரியுதா? அதே மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அப்போ அதில் கவனமாக இருக்கணும். அப்போது இது ரெண்டு நாளே வரும். உங்களுக்கு தெளிவான நாலேஜ் இல்லைனாலும், அது மாதிரி தெளிவாக போதுமான அளவுக்கு ஃபிட்னஸ் பயிற்சி இல்லைனாலும், ஐ மீன் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி பழகிருக்கணும். புரியுதுங்களா? இல்லைனாலும் உங்களுக்கு பயம் வரும். அப்போ எதனால் உங்கள் பயம் வருது? அப்போ இது ரெண்டும் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? பேஷன்ஸ் இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? புரியுதா? பேஷன்ஸ் எப்போ வரும்? உங்களோட கான்ஃபிடென்ட் அதிகமானால் மட்டும்தான் பேஷன்ஸ் வரும். நீங்கள் பயப்படாமல் இருந்தால் மட்டும்தான் பேஷன்ஸ் வரும். நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அறகுறை,
பயம் கூப்பிடாமலே வந்துருச்சு. பயந்துக்கிட்டே இல்லை, நான் பேஷன்ஸோட இருக்க சொன்னார் இன்னைக்கு ஒருத்தர் யூடியூப்ல. நான் பேஷன்ஸோட இருக்கேன்னா எப்படி இருப்பீங்க? பேஷன்ஸுங்கிறது நடிக்கிறது இல்லை, ஃபீல் பண்றது. அங்க என்ன இருக்கோ அதைத்தான், அதுக்கு தான் நீங்க ரியாக்ட் பண்ண முடியும். சும்மா உங்களை வற்புறுத்திக்கிட்டுலாம் நடிக்க முடியாது. பேஷன்ஸ் இருக்கணும். அப்ப அந்த பேஷன்ஸ் எப்போ வரும்? முழுசா நாலேஜும், புரியுதுங்களா, கடுமையான ப்ராக்டிஸும். கடுமையான ரொம்ப கடுமையாக கிடையாது, முழு மேல உட்காந்து தவா இருக்கிறது இல்லை. உங்களையே நீங்க ஒடிச்சு வளைக்கிற அளவுக்கு ஓகே, இதுதான் மார்க்கெட்டோட பொட்டென்ஷியல் புரியுற வரைக்கும் உள்ள அந்த ப்ராக்டிஸ் தான் கடுமையான ப்ராக்டிஸ்ங்கிறது. ப்ராக்டிஸும் அதுக்கப்புறம் இது ரெண்டும் இருந்தா வந்துருமா? பேஷன்ஸ் வராது. இதுக்கப்புறம் சரியான ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் தெரிஞ்சவங்க எல்லாருமே சூப்பரா பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டாங்க. புரியுதா? கார் ஓட்ட தெரியும், ஆனா எல்லாருமே ஆக்சிடென்ட் ஆகாம ஓட்டுறாங்களா? ஆக்சிடென்ட் மீன்ஸ் நான் அந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் சொல்லல, அதுக்கு உண்டான ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல, அதுல தண்ணியை போட்டு ஓட்டுறது. அப்ப அந்த மாதிரிலாம் இருந்தா எப்படி ஓட்ட முடியும்? கார் ஓட்ட தெரியும் தான், ஆனா என்ன ஆள் கொஞ்சம் தண்ணி போட்டு ஓட்டினாரு போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அதே மாதிரிதான், எல்லாம் தெரியும், ஆனா செஞ்சா தானே வரும். அது செய்யறதுல கோட்டை விடுவாங்க. அது கோட்டை விடுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த இந்த ஏற்கனவே சொன்னது, அதாவது என்னன்னா, தெரிஞ்சு கெடாதவனோட ரொம்ப தெரிஞ்சு கெட்டாம பாருங்க, இவங்க தான். இதான் அந்த மாதிரி அதிபுத்திசாலிகள் தான் இவங்க. ரொம்ப தெரிஞ்சே கெட்டுறது. தெரியும், பண்ணுவோன்னு பண்ணி பார்த்தேன் அப்படி அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அசால்ட்டா. ஏன் உன்னை தண்ணிலாம் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரே டாக்டரு, சொன்னதான் செஞ்சாரு, இப்ப குடிப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லாம பாத்தீங்களா, இவன் தான் தெரிஞ்சு கெட்டவன். இவன் தான் ரொம்ப பரிதாபமானவன். தெரியாம குழியருக்கு போய் விழுந்தவனை கூட ஓகே மன்னிச்சிடலாம், கையை தூக்கி விடலாம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் போய் குழியில விழுறான் பாருங்க, அவனெல்லாம் கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. அந்த மாதிரி தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? ட்ரேடிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அதான சொல்ல, இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகிறது. எல்லா இடத்துலயும் நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். நான் சொன்னேன்ல, ஐசியூல இருக்கிற பேஷண்ட் மாதிரி எல்லா இடத்துலயும் செக் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணணும். அப்ப இது ட்ரேடிங் சிஸ்டம், அதுல கனெக்ட் சரியா பண்ணணும். அதுதான் உங்களை கனெக்ட் பண்றது. எல்லாம் தெரியும், எல்லாம் பண்ணீங்களான்னு எப்படி தெரியும்? ட்ரேடிங் சிஸ்டம்ல தானே தெரியும். அப்போ நாலேஜ் இல்லைன்னா பயம் வரும், புரியுதுங்களா? ப்ராக்டிஸ் இல்லைன்னா பயம் வரும், புரியுதுங்களா? அது மாதிரி உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இல்லை, ப்ராக்டிஸ் இல்லை, சரியான அளவுகள் இல்லைன்னா ஆசை வரும், புரியுதுங்களா? இது மாதிரி எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய விஷயங்கள் தான், புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ஆளா இருந்தாலும் சரி, தயவு செய்து இதை முழுசா கத்துக்கங்க. இல்லையா விட்டுட்டு ஓடிருங்க, தப்பிச்சு போயிருங்க. அதான் நான் சொல்லுவேன், புரியுதா? நான் ஒரு பணக்காரனோட பார்வையில இருந்து சொல்றேன் நான், தப்பிச்சு போயிருங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்கு நீங்க என்ன விலையா கொடுப்பீங்கன்னு உங்களாலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான இண்டஸ்ட்ரி, புரியுதுங்களா? அதனாலதான் இது என்ன பண்றான், ஒரு சினிமா துறையை விட மோசமானது. அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் இந்த துறையில இருக்கான். காரணம் என்ன? இது அவ்வளவு அட்ராக்டான விஷயம், தேன் கலந்த விஷம். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது தேன், ஆனா என்ன சொல்றது, விஷம் கலந்த தேன் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட். சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா நீங்க விஷத்தை எடுத்து குடிக்கிற மாதிரி, சரியா ஹேண்டில் பண்ணீங்கன்னா இது தேனை எடுத்து குடிக்கிற மாதிரி. புரியுதா? சிம்பிளா சொன்னா அதுதான். இது உங்களுக்கு தேனா விஷமான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். புரியுதா? சரியா ஹேண்டில் பண்ணீங்கன்னா இது 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 மாதிரி ஒரு அமிர்தம், இது மாதிரி ஒரு தேன் உலகத்திலே கிடையாது. அதான் நான் சொல்ல, படுத்துக்கிட்டே பணம் சம்பாதிக்கலாம். இப்போ என்னோட ஸ்டூடெண்டோட இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, ரிலாக்ஸா இருக்கும்பாங்க. இது ரிலாக்ஸா இருக்கிற இடமா? என்னைக்காவது ரிலாக்ஸுங்கிற வார்த்தையை நீங்க நினைச்சு கூட பார்த்துருப்பீங்களா? அவங்க ரிலாக்ஸா இருக்கும்பாங்க, டென்ஷனே இல்லைம்பாங்க. அது பாட்டுக்கு பணம் வந்துட்டு இருப்பாங்க. அதான் உண்மை. இது சும்மா நான் உங்களை என்ன ஆசை வார்த்தை காட்டுறதுக்கெல்லாம் சொல்லல, நான் உண்மையை சொல்றேன், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதனாலதான் சொன்னேன், ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது விஷம் கலந்த தேன். அது உங்களுக்கு விஷமா இல்ல தேனாங்கிறது நீங்க இதை எப்படி அப்ரோச் பண்றீங்கன்னு தான் இருக்கு. புரியுதா? இது 100% உண்மை. புரியுதுங்களா? விஷம் கலந்த தேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு விஷம் கலந்த தேன். அதை அப்படி அப்படி பிரிச்சு பார்த்து அப்படி தேனை நீங்க சாப்பிட தெரியணும். இல்லை சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்றது, லைஃப் லாங் இங்க என்ன சொல்றது, உங்களுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில கனவுகள் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதான சொல்லலையா, 99% பேர் இதுல தோத்து தான், அவங்கள பழி கொடுத்து தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே இயங்கிட்டு இருக்கு. 1% ஃபேமிலி
1% பீப்புள் இதில் 99% பேரை பழி கொடுத்து அந்த 1% ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஸ்டாக் மார்க்கெட். இது ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு இல்லை, எல்லா தொழிலும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு அது தெரியறது இல்லை. இதில் நீங்கள் நேரடியாக சம்மந்தப்பட்டதுனால தெரியுது. எல்லா தொழிலும் அப்படி தான் இருக்குது. புரியுதா? அதுதான் விஷயம். ஸோ அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த உங்களை என்ன சொல்கிறது, இந்த விஷம் கலந்த தேன், தேன் கலந்த விஷம், இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து உங்களை நான் அன்போடலாம் வரவேற்கலாம் இல்லை. தப்புக்குப்பா அது விஷத்தை குடிச்சிடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் புரியுங்களா? ஸோ ஒரு விஷயத்தையும் நீங்கள் சீரியஸாக புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது வேணால் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் சொல்கிற விஷயம் உண்மை. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோ வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி நம்ம நிறைய அந்த சப்ஜெக்டை விட்டு என்ன சொல்கிறது சைக்காலஜிக்கலாக போயாச்சு. அதான் நான் சொல்கிறேன், நான் ஒவ்வொரு வீடியோ நான் உங்களோட நான் பேசணும்னு நினைக்கும் போது நான் எந்த ஸ்கிரிப்டுமே ரெடி பண்ணிட்டுலாம் பேச மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுவேன். அதான் சொல்லேன், என்னால் விட்டிங்கன்னா ஒரு 50 நாள் பேச சொன்னால் கூட ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பேசுவேன். ஏன்னா நான் பேசுகிறதெல்லாம் உண்மை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பேசுகிறேன். அதனால தான் நான் எனக்கு ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. ரெண்டாவது நான் என்னென்னா எந்த இடத்துக்கும் எவனுக்கும் நான் பயப்படாமல் உண்மையை போல்டாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதா? அதனால எனக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை. அதான் நான் சொல்கிறேன், உங்களே நான் அதானே சொல்கிறேன், இஷ்டம்னா பாரு, இல்லாட்டி இடத்த காலி பண்ணுன்னு தான் சொல்கிறேன். உங்களே பிடிச்சா பாரு, 1 மணி நேரம் தான் இருக்கத்தான் செய்யும். ஆமாம், யாருக்காவது இது புரிஞ்சிடணும். ஒரு விஷயத்த அறகுறையாக விட்டுட்டு போகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால எப்படியாவது ஒரு தடவை இல்லை 10 தடவை சொல்லி கூட அவங்களுக்கு விஷயத்த புரிய வைக்கணும். அதுக்காக தான் 1 மணி நேரம் ஆனால் இல்லை 2 மணி நேரம் ஆனால் நான் சொல்லிட்டு தான் போவேன். இஷ்டம்னா பாரு, இல்லாட்டி இடத்த காலி பண்ணு சொல்கிறது அதுக்கு தான். இல்லைன்னா எங்கேயாவது உனக்கு ஏதாவது பண்ட பாத்திரம் விற்கிறவனோட கடை இருக்கும், அங்கே போய் அந்த தொழிலை கற்றுக்கோ. பண்ட பாத்திரத்தை வாங்கிட்டு திரும்ப 6 மாதத்தில் 6 மாதம் இல்லை 3 மாதத்தில் அவன்கிட்டே அந்த பொருளை கொண்டு போய் விற்றுட்டு போயிடுவேன். தர விலைக்கு விற்றுட்டு போயிடுவேன். வாங்கின இடத்துல விற்றுட்டு போயிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் நீ ஆரம்பிக்கிற தொழில். இங்கே அப்படி கிடையாது. நான் சொல்கிறது எல்லாமே ரியாலிட்டி. ஒரு அப்பா அம்மா, உங்களோட அண்ணன், இல்லை என்ன சொல்லுவாங்களோ, இல்லை உங்களை நல்லா நேசிக்கிற ஒரு வாத்தியார் என்ன சொல்லுவாரோ அவங்களோட இடத்துலேருந்து நான் சொல்கிறேன். புரியுதா? அதனால தான் சொல்கிறேன், இந்த சேனல் வழியே நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சால் போதும். அதனால தான் நான் எந்த இடத்துலையும் நான் போல்டாக சொல்லிட்டு போயிடுறேன். கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுறேன், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறேன், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்கிறேன். என்னோட டியூட்டி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக இதில் உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாக பாருங்கள். பேசியே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. அப்போ என்ன நடந்திருக்கு பிட்காயினில்? இப்போ வந்து இந்த 50% தாண்டி செல்லர் இங்கேருந்து கொண்டு வந்தாங்களே, இதை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணக்கூடாது, இப்போ பையர் இதை நோக்கி கொண்டுட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 50% தாண்டி வரக்கூடாது. வந்துச்சுன்னா இதோட பேசிக்கே வந்துடும். அடுத்து என்ன பண்ணலாம், கோல்டு. நான் எல்லாமே ஓரளவு வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது வரைஞ்சேன். ஸோ அதை அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பாருங்கள், இப்போ ஏற்கனவே கோல்டு இந்த 50% வரைக்கும் வந்துட்டு இப்போ என்ன போகுது, இப்போது செல்லர் கோல்டு, கோல்டும் அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த 50% நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இப்போ பையர் கொண்டு போயிட்டுருக்க இந்த தூரத்தை தாண்டி இந்த 50% இங்கே இருக்குல்ல, இங்கே வரக்கூடாது. வந்துச்சுன்னா இந்த பேஸுக்கு வந்துடும். அப்போ இது மேலே போகிறதுனா இந்த பாடி விற்க தாண்டி போனீங்க. இந்த பாடி அதிகபட்சம் போன பாடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த பாடி தாண்டி பாடி வச்சு சஸ்டெயின் ஆகணும். அதோட மட்டும் கிடையாது, இந்த விற்க தாண்டி பாடி போகணும். புரியுதா? முதல்ல இந்த இடத்துல பையர் வராங்கிறது ஒரு நல்ல சைன், ஓகே. ஆனால் என்ன ரியாலிட்டி என்ன, இந்த விற்க தாண்டி பாடி போனால் மட்டும்தான் போகும். விற்க தாண்டி விற்க போனால் கீழே தான் வரும். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து இன்னும் 1 or 2 கேண்டில்ஸ் வந்து நீங்கள் அதை எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிஃப்டி கவனித்து பாருங்கள். அல்டிமேட்டாக இங்கேருந்து செல்லர் இங்கே கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் வந்து திரும்ப அதோட பையர் இங்கேருந்து 50% கொண்டு போயிட்டாங்க. இப்போ கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப செல்லர் கொண்டு வந்த அந்த 50% உடச்சி கீழே அகெயின் செல்லர் டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இப்போ திரும்ப இந்த 50% லைனை தாண்டி மேலே போக முடியல. இப்போ கரண்டாக இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுதா? இதை தாண்டி பாடி வச்சு மேலே போக முடியல அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் இந்த பேஸை உடைக்க முடியல அப்படின்னா திரும்ப என்ன ஆகும், இந்த 50% லைனுக்கு வந்துடும். அப்போ இதை உடைச்சா பேஸுக்கே வந்துடும். இப்போ கரண்ட்டாக இது செல் ட்ரெண்டில் இருக்குது. இவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் விலை மதிப்பில்லாது. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், விலை மதிப்பில்லாது. ஏன்னா இந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு இரவு பகலாக நான் உழைப்பை போட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். விலை மதிப்பில்லாதது. அதனால தான் சொன்னேன், உலகத்தில் எந்த மொழியில் உள்ள சேனலை வேணாலும் எடுங்க, இந்த அளவுக்கு வெளிப்படையாக விஷயங்கள் இருக்காது. இன்னும் ஓப்பனாக சொன்னால், நீங்கள் நல்லா இருக்கணும்னு
பேசுற மென்டார் ரொம்ப கம்மி. உங்களோட நலனுக்காக, அவங்களோட சுயநலத்துக்காக பேசுறவங்க தான் அதிகம். நானுமே ஏன் உங்களோட நலனுக்காக பேச முடியுதுன்னா, இப்ப நானுமே போயிட்டு எங்காவது என்ன பண்றேன், என்னோட முழு நேர வேலையை கிளாஸ் எடுக்கிறது மட்டும்தான். நான் உட்காந்துட்டு நானுமே இந்த மாதிரி என்ன சொல்றது, உபதேசம்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நானும் எதையாவது ஆசை வார்த்தை தான் காட்டுவேன். ஏன்னா நானும் மனுஷன் தான், உண்மைதான், நான் ஓப்பனா சொல்றேன். ஆனா என்னோட பர்பஸ் அது கிடையாது. அதான் நான் சொல்றேனே, கிளாஸ் எடுக்கிறது எனக்கு பிடிக்கும், செகண்டரி, அவ்வளவுதான். ஆனா எனக்கும் கிளைண்ட் இருக்காங்க, எனக்கும் என்னாலையும் பணம் சம்பாரிச்சுட்டேன். நீங்க வந்தாலும் நான் சம்பாதிப்பேன், வரலைனாலும் சம்பாதிப்பேன். அதனால தான் இந்த சேனலே பாருங்க, நான் போன வருஷம் கிரியேட் பண்ணேன், இந்த வருஷம் தான் வீடியோ போடுறேன், அவ்வளவுதான். இது எனக்கு இது பண்ணணும்னா இதுவே கிடையாது. அதனால தான் நான் எந்த இடத்துலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். தயவு செய்து பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்காதீங்க மீன்ஸ் என்ன, சும்மா பார்த்து என்ன பண்ண போறீங்க? இது உங்களுக்கு பயன்படணும், பயன்பட்டா பாருங்க, இல்லாட்டி சும்மா பார்த்து என்ன பண்ண போறீங்க? நானே தொடர்ந்து சேனல் நடத்துவேனா நடத்த மாட்டேனான்னு நானே நானே ஓப்பனாக தானே சொல்றேன். எப்போ வேணாலும் தூக்கி போட்டு போயிடுவேன். ஃப்ரீயா இருக்கேன், இப்போ போடுறேன், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த வீடியோலாம் நீங்க தொடர்ந்து பாருங்க. இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றது, ஆனா அது மட்டும் நிஜம். இதெல்லாம் விலை மதிப்பு இல்லாத பொக்கிஷம். நீங்க உலகத்துல எந்த மொழியில தேடினாலும் இவ்வளவு யதார்த்தமா யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களோட இடத்துல இருந்து முதல்ல பேச மாட்டாங்க. உங்க பக்கத்துல அவங்க வந்து உங்கள ஒருத்தனா பேச மாட்டாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். புரியுதா? இது அவ்வளவும் பணக்காரனோட பார்வையில இருந்து உங்களுக்கு ஒரு பணக்காரன் என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறத அந்த இடத்துல நான் இருந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சம்பாதிக்காம எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதான் நான் சொல்றேன், என்னோட ஸ்டூடெண்டே 10 நாள்ல என்னால கண்ணு நல்லா தெரிஞ்சா போதும், நான் சம்பாதிக்க வைக்க முடியும், அவங்களை ட்ரேடரா மாத்த முடியும்னு நான் சொல்றேன். அப்ப நான் சம்பாதிக்காம இருப்பேனா? அதனால ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு என்ன கிடைக்குது அதை பாருங்க முதல்ல. அடுத்தவனுக்கு கிடைக்கிறது அப்புறம் இருக்கட்டும். உங்களுக்கு உங்க தட்டுல என்ன இருக்குன்னு அதை பார்த்து முதல்ல சாப்பிட போற வழியை பாருங்க. இது உங்களுக்கு பயன்படுதா, பயன்படுதா, ரெண்டே விஷயம் தானே. நான் எதுக்கு பேசுறேன், ஏன் பேசுறேன் அப்புறம் இருக்கட்டும். உங்களுக்கு பயன்படுதா, பயன்படுதா, பயன்பட்டா ஃபாலோ பண்ணுங்க, இல்லை தூக்கி போட்டு வேலையை பாருங்க, அவ்வளவுதானே. இதுல என்ன பெரிய குழப்பம்லாம் ஏதாவது இருக்க போதா? அவ்வளவுதான் விஷயம், சிம்பிள். கரெக்டா? ஒவ்வொரு வீடியோவும் நீங்க தெளிவா பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றத தெளிவா காட்டும் இந்த வீடியோலாம். அதுக்கப்புறம் தெளிவா முடிவெடுங்க. முடிவெடுத்து ஒண்ணு இக்கரைக்கு வாங்க, இல்ல அக்கறைக்கு போயிருங்க. தண்ணிக்குள்ள விழுந்து தத்தளிச்சிடாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.